मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अज्ञानतीरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीरामाय परब्रह्मणे नमः. नमस्कार. போன சனிக்கிழமை இதே தான் போயிட்டு இருக்கு. அதானது விதிங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். ஒரு வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதிருஷ்டம்னு ஒன்று சொல்கிறோம். அது மரிகி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லாரு. அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒன்று காரியம்தான். அது நமக்கு என்னன்னு தெரியாததுனால சொல்கிறோம் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி பல உதாரணங்கள் முன்னாலே பார்த்தோம். 2-3 சாப்டர் பூரா அதுதான். அதைத்தான் கண்டினியூ பண்ணுறா இருப்போம். எஃபர்ட் வேணும், அதனால தான் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராது. கூட கூட 2 பாயிண்ட்டு. ஃபெய்த்துங்கிறது கிடையாது, தெய்வங்கிறது கிடையாது. தெய்வம் தான் இதுதான் அதிர்ஷ்டமான விஷயம். தெய்வம் சொல்லிட்டு இருக்கோம், கிடையாது. என்ன பண்ணோம்னா அதுக்கு நம்ம எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட்டை 2ஆக பிரித்தார். வெல் டைரக்டட் ஆகுங்க, இல் டைரக்டட் ஆகுங்க. எதுக்காக வேண்டி போகணும், எதுக்காக வேண்டி போகக்கூடாதுங்கிறத பிரிச்சுக்கணும். பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிற மாதிரி, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் விஸ்டம் சொல்ல போனால் அப்படி இருக்கணுங்கிறது சொல்லும்போது, எது கரெக்டான டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ரிவார்டு வருது. எது இல்லையோ அது என்ன ஆகுதுன்னா கடைசியில் நம்ம லைஃப் வாழ்க்கையே யூஸ்லெஸ் மாதிரி ஆகிப்படுறது. அதனால் எஃபர்ட் வேணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறவர். சுபேன புருஷார்த்தேன சுபம் ஆசாத்தியதே பலம், அசுபேன அசுபம் ராம எதேஷசி ததா குரு. சுபேன புருஷார்த்தேன என்ன ஆகுது? சுபம் ஆசாத்தியதே பலம். கரெக்டான மெத்தடில் கரெக்டான டார்கெட் படிக்கு போனோம்னா அதுக்கு பலம் கிடைக்கும். நான் எஃபர்ட் சொன்னால் என்ன மாதிரி எஃபர்ட்டு? சில வேர்டு எல்லாம் நியூட்ரலாக இருக்கும். அதுக்கு அடமொழி வச்சா தான் மீனிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சாதாரணமாக ஒரு ஸ்மெல் வாசனைன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒன்றும் மீனிங்கே கிடையாது. ஆக்சுவலாக வாசனைன்னா என்ன மீனிங்? அது நீங்கள் அதுக்கு ஒரு அடமொழி வைக்கணும். சுகந்தமாக இருக்குது, துர்கந்தமாக இருக்குது. அது கந்தங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி ஒன்று வச்சா தான் முடியும். அதனால தான் இப்போது எஃபர்ட் சொல்லிகிட்டே வந்தார். எஃபர்ட்டுன்னா எந்த மாதிரி எஃபர்ட்டுங்கிற கேள்வி நிற்கிறது. அதுக்காக சொல்கிறார், எந்த மாதிரி எஃபர்ட்டு கரெக்டான மெத்தடில் கரெக்டாக டார்கெட்டில் போகிறோமோ அப்போ அதுக்கு உண்டான சுபமான பலன்கள் கிடைக்கும். இல்லைன்னு இருக்காது. அப்போ நான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி பண்ண வேண்டாம்னு. உனக்கு எது சரியாக படுதோ அது செய்துக்கோங்கிறது. இதுதான் சரியான டீச்சரோட லட்சணம். நான் சொன்னதை நீ செய்ய சொல்லக்கூடாது. இது இங்கே இல்லை, இது உபனிஷத்தில் இருக்குது. சிக்ஷாவல்லியிலேயே சொல்லும்போது அந்த எல்லா உபதேசங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. வேதம் சொல்லி கொடுத்ததார், பாடங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. நீ திரும்பி வீட்டுக்கு போய் கிரகஸ்தனாகிற ஸ்டேஜில் இருக்கான் பிரம்மச்சாரியானவன். என்ன சொல்கிறார் அவர்? நான் என்ன சொன்னேனோ அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. சரியாக இருந்தால் தான் ஃபாலோ பண்ணோங்கிற. நான் குரு தான், வாஸ்தவம் தான். இருந்தாலும் நானும் தப்பு பண்ணிடலாமோ இல்லையா? ஏன் இப்படி பண்ணேன்னா அவர் பண்ணார், இவர் பண்ண இப்போ சொல்கிற மாதிரி தான். நீ ஏன் பண்ணாடா முன்னால் பண்ணலையான்னு கேட்குறான். முன்னால் பண்ணுறது ரூல் கிடையாது. முன்னால் தப்பாக இருந்தால் அதை திருத்தறது தான் நம்ம ரூலை தவிர அதே பண்ணுறது ரூல் இல்லை. மனுஸ்மிருதி சொன்ன மாதிரி தான். எங்கள் அப்பா என்ன பண்ணார், நான் பண்ணணும். எங்கள் தாத்தா என்ன பண்ணார், பண்ணணும். எழுத்தாத்தா கொழுத்தாத்தா எல்லாம் சரி தான். அதுக்கு ஒரு அடிக்டிவ் சார். நல்ல காரியமாக இருக்கணும், மக்கள் அதை ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டார். ஏனாசிய பிதரோ யாதாக ஏனயாதா பிதாமகா ஏனகச்சன் எப்படின்னா சதாம் மார்க்கம். அப்பத்தான் தேனகச்சன்னு நினைச்சதி. சதாம் மார்க்கம், ஏதாவது மார்க்கம் இல்லை. இதுதான் மகாபாரதத்திலையும் இந்த வனபர்வத்தில் வருது யட்ச பிரஷ்னம். அதுலேயும் இதுதான் கொஸ்டின். எப்படி ஒருத்தரோட நடவடிக்கை பாவனை இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் யக்ஷன். தர்மபுத்திரனை கேட்குறான். தர்மபுத்திரன் சொல்கிறார், லாஜிக்கினால கரெக்டாக தப்பாக டிசைட் பண்ண முடியாது. அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். வேதங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது பார்த்தா ஒன்று சொல்கிறது, இன்னொன்று சொல்கிறது. அதுலேயும் நமக்கு சந்தேகம் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் ஆகிறதில்லை. அப்போ என்ன பண்ணோம்னா, பெரியவாள்லாம் உலகத்தில் யாரெல்லாம் நல்லவான்னு உலகம் ஒத்துக்கிறதோ
அவார்டு வழியில் கண்ணை மூண்டு போயிட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. பீட் அண்ட் ட்ராக்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அப்படி சொல்கிறாரு. என்ன காரணத்தினால நம்ம யோசிச்சு பார்த்து சரியாக பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் லாஜிக்கே நம்மளை போய் திண்டாட வச்சுடும். தர்க்கோ அப்ரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாஹ ந ஏகோ முனிஹி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்ஸ பந்தாஹ. கப்பந்தாகான்னு கேள்வி. எந்த ரூட் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, தர்க்கோ அப்பிரதிஷ்டா. தர்க்கம் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லாமன்னா அது சொல்ல முடியாது, மிஸ்லீட் பண்ணிவிடும். தான் பகவத்பாதாவில் சொல்லும்போது சொன்னார், துஸ்தர்க்காது சுவிரம்யதான். லாஜிக்கு மாத்திரம் கேட்டுருக்காது, லாஜிக்கு சில சமயத்தில் ஒன்று திண்டாட வச்சுடும், சரி மாதிரி தோணும், ஆனால் சரியாக இருக்காமல் போயிடும். சில்லாஜிசம்னு ஒரு பதம் சொல்லுவாள். அதுதான் லாஜிக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் சரியாக வராது. அதனால் லாஜிக்கு நம்ம ஒரு அளவுக்கு தான் கை கொடுக்குமே தவிர கடைசி வரைக்கும் கொடுக்காது. தர்க்கோ அப்பிரதிஷ்டா, அது ஒரு ஸ்டேட்டில் கொண்டு விடாது. அப்படி எப்படி ஸ்ருதயோ விபின்னா, ஸ்ருதிகள் வேதங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டால் ஒரு மாதிரி சொல்றதுங்கிற. முனிகள் என்ன சொல்றா, என்ன ஏகோ முனிகி எஸ்ய மதம் பிரமாணம். அவசரம் என்ன சொல்றாருன்னா ஒரு மாதிரி சொல்றார், பௌதாரன் எப்படி சொல்றாரு ஒரு மாதிரி சொல்றாரு, கௌதமன் எப்படி. அதனால ஆறு என்ன பண்றதுன்னு சொல்ல முடியலன்னு. என்ன காரணத்தினால, தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். இந்த தர்மத்தோட தத்துவம் கர்மாவோட தத்துவம், தர்மா கர்மா எந்த வேலை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றதுக்கு காரணம் அதனோட உள்ளே இருக்கக்கூடிய கருத்து எல்லாருக்கும் கிளியராக புரியறதில்லை, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். குகைன்னா சீக்கிரத்து. சுப்பிரமணிய சுவாமிக்கு குஹன் அதனால தானே பேர். சீக்கிரத்தை சொல்லி கொடுத்தா தகப்பஞ்சாமின்னு சொல்கிறார். குஹாயாம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். அப்போ என்ன சார் பண்ணுறது கேட்டா, நீ தத்துவம் புரியாது சொல்கிறார், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொல்கிறார், தர்க்கத்தினாலும் முடியாதுன்னு சொல்கிறார், வேதம் தான் பிரமாணம் அதுவும் ஓரோ மாதிரி இருக்குன்னு சொல்கிறார், குருகிட்ட கேட்டுக்கலாமான்னா அதுவும் ஓரோ மாதிரி சொல்கிறேன்னு என்னமும் புரியலையே, என்ன பண்ணணும்னு கேட்டான். மகாஜனும் ஏனகத சபந்தா. உலகத்துல எல்லாம் சத்துக்கள் சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாளோ மக்கள், அவள் இப்படி பண்ணாலோ அது மாதிரி பண்ணும். அப்போ அது மாதிரி எப்படி பண்ணால் அது ரெண்டு விதம் இருக்குது. சுப அசுப வாசனைகள், சுப அசுப யத்னங்கள், அதுக்கு சுப அசுப பலங்கள். சுபேன புருஷா புருஷார்த்தேன சுபம் ஆசாத்தியதே பலம், அசுபேன அசுபம் ஆசாத்தியதே. அதனால் என்ன பண்ண, நீ எதா இச்சசி ததா குருன்னு சொல்லிட்டேன். யோசிச்சு பார்த்துக்கோ, நான் சொன்னது பண்ணாதே, நான் சொன்னதுனால பண்ணாதே, நல்லது தான் சொல்லுவேன். இதுதான் அங்கே உபநிடத்தில் வேத மனுச்சாச்சாரியோ அந்தே வாசன மனுஷாஸ்தி சத்தியம் வதா தர்மம் சதா சுவாத்தியாய ஆன்மா பிரமதா ஆச்சாரியாய பிரியம் தனமாக்கிருத்திய பிரஜாதந்தும் மாம் வியவச்சேசி மாதுர்தேவோ பவா பிதுர்தேவோ பவ. சொல்லிட்டே யானி அனவத்யானி கர்மாணி அனித்வயோபாஸ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி. நம்ம முன்னாடி படித்த ஸ்கூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது சத்தியம் பதா தர்மம் தியாதாரம் தான். எப்படி குழந்தைகளுக்கு புரிஞ்சு வருமா? சொல்லணும், புரியாது. என்ன விளக்கி சொன்னால் புரியும். உண்மையாக இது தப்பு தண்டா பண்ணாத, சரியான மெத்தட் பண்ணு, பெரியவாள்லாம் என்ன பண்ணிருக்காளோ அதை பார்த்து பண்ணிக்கோ, இப்படி சொன்னால் புரியுமே. அது அஸ்திவாரம் தானே. அப்புறம் அதே எடுத்துன்னா அவளே யோசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உலகத்தில் இருக்க நித்தியமான ஆயிரங்கள் இருக்குது. அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் இப்படி இருக்குன்னா, இங்கே எப்படி இருக்குன்னா, எதா இச்சசி ததா குரு கீதையிலையும் வந்துடுது இதே லாங்குவேஜ். கடைசியில் சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில் மோட்ச சந்நியாச யோகம் 18வது அத்தியாயம். அப்படி சொல்லும்போது சொல்கிறார், இதுவே சாஸ்திரமாக்கியாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. அர்ஜுனா, இது வரைக்கும் 18 அத்தியாயம் கரடிக்கத்தா கற்றுனேன்னா என்ன தெரியுமா? சாஸ்திரம். இதுதே சாஸ்திரமாக்கியாதம். என்ன மாதிரி சாஸ்திரம்? குஹ்யாது குஹ்யதரம், சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ் ஆகும். சாதாரண விஷயம் இல்லை சொல்லியிருக்கேன்.
இதை நீ நான் சொன்னேன்னு ஏதோ 10வது அத்தியாயத்தில் விபூதியை சொன்னேன், 12 விஸ்வரூபத்தை காமிச்சேன், அதனால் பயந்துட்டு நான் சொன்னதை நீ செய்யணும்னு இல்லை. விமர்சிய ஏதத் அசேஷேன, அலசி ஆராய்ச்சி சரிச்சு படிச்சு பார்த்துக்கோ. விமர்சிய ஏதது அசேஷேன, ஒன்று விடாமல் பார்த்துட்டு தேசசி ததா குரு, உனக்கு சரியாக பட்டா பண்ணிக்கோ. நாளைக்கு ஏன்டா சண்டை போட்டேன்னா பகவான் சொன்னால் சண்டை போட்டேன்னு சொல்லாது. உனக்கு ஒரு டியூட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன், இது உண்மையாக இல்லையா பார்த்துக்கோ. சத்திரியனுக்கு என்ன டியூட்டி சொல்லியிருக்கேன், அதனால் என்ன உண்டோ பாரு, சரியாக இருக்கா பண்ணிக்கோ, இல்லை விட்டு நீ தான் மாட்டேங்கிறியா அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு விடுறார். அங்கே இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமாக 2 வேர்டு பார்த்தீங்களா. இதுவே சாஸ்திரமாக்கியாதும் குஷ்யாத் குஷ்யதரம்மையா விமர்சி எதுன்னு சொன்ன இல்லையா, அது இந்த யோகத்துக்கே மோட்ச சந்நியாச யோகம்னு பேர். ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுறாருங்க. சந்நியாசம்னு யூஸ் பண்ணுறார், தியாகம்னு ஒன்று யூஸ் பண்ணுறார். சந்நியாசம் தியாகம், அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. என்ன சந்நியாசங்கிறது, என்ன தியாகம். காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவையோ விது சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகு தியாகம் விசக்ஷனா. எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறார். காமியானாம் கர்மணாம் நியாசம், வேணும் வேணும் இதுக்கு பண்ணக்கூடிய அந்த பலங்களோடெல்லாம் அந்த கர்மங்களை எல்லாம் விடுறது, அதுக்கு பேர் தான் சன்னியாசம்னு பேர். ஆனால் சர்வ கர்ம பல தியாகம், புண்ணியம் பாவம்னு கிடையாது, எந்த கர்மாவும் சம்மந்தம் இல்லைன்னு விடுறதுக்கு பேர் தான் தியாகம் அப்படின்னு 12வது தியாகம். அதுலேருந்து எடுத்து தான் இது அந்த எதேச்சசி ததாகுரு. நான் சொல்கிறது சொல்லிவிட்டேன், பார்த்துக்கோ. நான் சொன்னேன்னு பண்ண வேண்டாம், சொன்னது நல்லதுக்கு தான், பார்த்துக்கோ. அப்புறம் சொல்கிறார், மனசு எனக்கு ஆழமாயிருது, எது பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, டிப்ரெஷனாக இருக்குது, அதுதானே ஆரம்பமே. அப்போ அதுக்கு என்ன வழி ட்ராங்குலிட்டி வர்றதுக்கு அப்படின்னா, அனந்த சமதா ஆனந்தம் பரமார்த்தம் ஸ்வகம் விதுஹு ச ஏபியா பிராபியதே யத்னாது சேவியாஸ்தே சாஸ்திர சாதவா. அனந்த சமதா, அனந்த சமதா, சமதா இக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட். அனந்த சமதா, என்றைக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய, நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை இருக்கக்கூடிய, அதை ஸ்வகம் விதுஹு தனக்காக வேண்டி வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், பிராபியதே யத்னாது, எஃபர்ட்னால தான் வரும், தானாக வராது. அதனால் என்ன எஃபர்ட்டு, சேவியாக தே சாஸ்திர சாதவா. சாஸ்திர சாதவா சேவியா. சாஸ்திர சாதவான்னு சாஸ்திரத்தை படித்து அதுபடிக்கு வாழ்க்கை நடவடிக்கை பாவனைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சாதுக்கள். இந்த சாஸ்திரங்கிறதுக்கு பின்னாடி இதே மாதிரி 16வது அத்தியாயத்துலேயும் இந்த பதப்பிரயோகம் இருக்குது. தெய்வாசுர சம்பத்து பிரிக்கிறார் இல்லையா, தெய்வத்துக்கு தெய்வ குணங்கள் என்ன, அசுர குணங்கள் என்ன பிரிக்கிறார். அதாவது எதை அவாய்ட் பண்ணணும், எதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொல்லும்போது சொல்கிறார், தாஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதோ. உனக்கு ஏதாவது டவுட் வந்தது, ஒரு காரியம் செய்யும்போது செய்யலாமா கூடாதா, இது சுபமா அசுபமா, இது நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்னு ஒரு டயலமான்னு வந்துட்டா, இவங்க பார்த்து டிசைட் பண்ணக்கூடியதுக்கு உதவுறது எதுன்னு கேட்டால் சாஸ்திரம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய அகாரிய வியவஸ்தி. காரியாகாரிய வியவஸ்தி, காரியம் செய்ய வேண்டியது, அகாரியம் செய்யக்கூடாது. டயலமாங்கிறோம். தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம். வாங்க, அதர்மத்துக்கு சங்கடம் உண்டா? இல்லை. அதர்மம் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கணும். தர்மத்துக்கு தான் பயம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இது புண்ணியமா பாவமா, நாளைக்கு இது நம்ம பாதிக்குமா பாதிக்காதா, அதெல்லாம் தர்மம் பண்ணுறது தானே கவலைப்படணும். அந்த தர்ம சங்கடம் வரும்போது என்ன பண்ணணும்னு கேட்டால், சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அது பண்ணணும். சாஸ்திரம் சாஸ்திரம்னா ஆங்கிலத்தில் சயின்ஸ் எழுதுகிறான், இல்லை. சாஸ்திரம்னா சாசனாத் பிராணனாத் சாஸ்திரம். சாஸ்திரம் இது பண்ணுன்னு சொல்லும், இதை பண்ணாதேன்னு சொல்லும். எந்த சாஸ்திரமும் ஆயிரக்கணக்கான புஸ்தகம் இருக்குது. வேதமே எடுத்துங்க, பெரிய சமுத்திரம், அது ஒரு சாஸ்திரம். அது 2 வேர்டு தான் மிஞ்சம். அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து இருந்தால் கடைசியில் 2 வேர்டு தான், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கொள்ள வேண்டியது என்ன தள்ள வேண்டியது என்ன, இதில் தான் வேதம். அது வரிசையாக எக்ஸாம்பிள் போட்டுக்கூட எக்ஸ்பிளேஷன் போட்டுக்கூட தவிர வழி கொடுத்துட்டார், இது பண்ணு இது பண்ணாது. ஏன்னா இது பண்ணுன்னு மாத்திரம் டவுட்டு வந்துடும், அது பண்ணலாமோ டவுட்டு வந்துடும்.
எல்லா விஷயத்துலையும் ரெண்டு வேணும். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும்போது இதுதான்னு சொல்லணும், இது அது இல்லைன்னு சொல்லணும். அப்போ தான் அது நமக்கு ஸ்திரமாக நிற்கும். கொஞ்சம் சொல்கிறோம் இதுதான் சொல்லிட்டா டவுட்டு வந்துடும். இதுதான் சரி, அப்போ அதுவும் இருக்குமோ இந்த டவுட்டு வந்துடும். அப்போ எந்த டவுட்டையும் வியாபர்த்தி பண்ணி நிரசனம் பண்ணோம்னா நெகட்டிவ் வேணும், பாசிட்டிவ் வேணும். உலகத்திலேயே ஒரு விஷயம் இங்கே இருக்கான்னு சொன்னால் வேறு எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் தான் அங்கே இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கேயும் இருக்குன்னு சொன்னால் தான் ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் அன்வயம் விதிரேகம்னு கஷ்டத்தில். அன்வயத்தினாலேயும் சொல்லலாம், விதிரேகத்தினாலேயும் சொல்லலாம். எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிஹி இது சாகச்சரிய நியமும் வியாப்தின்னு அந்நியம் கொடுக்கணும். எங்கே எங்கே நீங்கள் புகை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் தீ இருக்குது, எல்லாம் இருந்தது அப்படின்னு கட்டாயமாக சொல்லிட்டுலாம். அப்போது இதுக்கு அன்வயம் வருது. எதிர எங்கே புகை இல்லையோ அங்கே நெருப்பு இல்லைன்னு சொல்லிவிடணும். அப்போ தான் சரியாக வரும். ஆமாம் சார் புகை இருக்குது நெருப்புன்னு சொல்லிட்டால் ஒருவேளை புகை இல்லாமல் நெருப்பு வருமோ அப்படின்னு டவுட்டு வந்துடும். எப்பவுமே டவுட் இல்லாமல் டவுட்டை நிரசனம் பண்ணி சொல்லணுமானா ரெண்டும் சொல்லிக்கணும். அதனால தான் பாகவதத்தில் ஆரம்பத்து ஸ்லோகத்திலே ஜன்மாத்யஸ்ய தோன்வயாதிதரதஸ்ச ஜன்மாத்யஸ்ய யத அன்வயாது இதரதஸ்ச. இதரதஸ்னா வியாபர்த்தின்னு அர்த்தம். ரெண்டையும் சொல்லிவிட்டார். பாகவதம் என்ன சொல்கிறது? அன்வயத்தினாலேயும் சொல்கிறது, விதிரேகத்தினாலேயும் சொல்லலாம். விதிரேகங்கிறது பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இது இல்லையா அதுவும் இல்லை, இது இருக்கா அது இருக்குது, ரெண்டும் சொன்னால் தான் லாஜிக்கு வரும். அதுதான் இங்கே சொல்கிறாருப்பா, ரெண்டையும் சொல்கிறார். அப்போ எப்படி வேணால் பார்த்துக்கோ. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே எங்கே காரியாகாரிய காரிய அகாரிய விவஸ்திதவும் ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம். சாஸ்திரத்தை எப்படி சொல்லியிருக்கான்னு அது தெரிஞ்சுட்டு கர்ம கர்த்தும் மிக அருகசி. அதனால் நான் சொன்னேன் 16வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். நீ என்ன செய்யணும், உன்னோட டியூட்டி என்ன சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுனால நீ செய்யாத, நீயே யோசிச்சு பார்த்துக்கோ, உனக்கு சரியா பட்டுதா சரி. இதனால தான் முதல் அத்தியாயத்தில் எனக்கு டவுட் இருக்குன்னு சொன்னவன் 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான், எனக்கு இப்போ டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடுது, நான் இப்போ வேலை செய்ய போகிறேன், நீ சொன்னதுபடி தான் நான் செய்ய போகிறேன், என்னன்னா நான் ஒத்துட்டுருக்கேன், அதுதான் செய்கிறேன்னு சொல்கிறான். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா தொத்பிரசாதாத் ஜனார்தனான்னு சொல்கிறான். எப்போ வந்தது கிளாரிட்டி? நீ சொல்லி புரிய வச்சதுனால கிளாரிட்டி வந்தது. இப்போ ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் நவ், மிஸ்அப்ரிஹென்ஷன் ஹேஸ் பீன் கிளியர்ட், ஐ ஹவ் நவ் பிகம் ப்ராப்பர்லி அப்ரிஹெண்டிங் வாட் ஐ ஷுட் டூன்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் வேலை முழுசாக செய்வேன். இப்போ உலகத்திலேயே ஆர்டர் பண்ணி ஒருத்தனை வேலை செய்ய சொல்லுங்க, ஏதோ பண்ணுவான், ஒரு ப்ரெஷருக்கு வேண்டி பண்ணுவான், இல்லைடா ஏதாவது கோச்சுப்பார், தண்டனை கொடுத்துடுவார், அதுக்கு வேண்டி பண்ணுவான். அவனை கன்வின்ஸ் பண்ணுங்க, யாருமே வேண்டாம். இதுக்கு இப்போ புதுசாக சொல்கிறான் மோட்டிவேஷனுங்கிறான். இதுதான் மோட்டிவேஷன். மேனேஜ்மெண்ட் ஏதோ பெரிய பிரின்சிபல் மாதிரி 3 நாளைக்கு லெக்சர் பண்ணிட்டு இருப்பேன். மோட்டிவேஷன் வெளியிலேருந்து வரவே வராது, வெளியிலேருந்து வந்தால் கொஞ்ச நாளைக்கு நிற்கும். அப்புறம் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். தலைவலி மாத்திரை மாதிரி. முன்னால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடுங்கோம்பார், அப்புறம் ஒரு நாளைக்கு 2 சொல்லுவார். அப்புறம் கிடையாது மாத்திரையிலே இருக்க வேண்டி வந்துடும். போக போக அது பலம் குறைஞ்சிடும். வெளியிலேருந்து எது மோட்டிவேஷன் வந்ததோ அதுக்கு எஃபெக்ட் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காது, கொஞ்சம் பண்ணுவது. எக்கனாமிக்ஸில் பிரின்சிபிள் சொல்லுவோம் இல்லையா, இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவோம். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை செய்கிற அதே வேலையை நாளைக்கு செய்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு வராது, குறைஞ்சிடும். போக 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 ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுது. அதனால் வெளியிலேருந்து எது வந்தாலும் சரி, அதுதான் இங்கே மோட்டிவேஷன் பாருங்க. அது பெரிய ஒரு பிரின்சிபல் மாதிரி மேனேஜ்மெண்ட் பேசிட்டுருக்கான். இதுதான். அதனால் அப்படி பண்ணணும். அப்போ அனந்த சமதா, ட்ராங்குலிட்டி விச் இஸ் எட்டர்னல். ஆனந்தம் இஸ் நாட் ஹாப்பினஸ், இட் இஸ் பிளிஸ், a state from which you never come down. பரமார்த்தம் ஸ்வகம் விதுஹு. ஸ்வகம் தனக்கா வேண்டி செய்யக்கூடியது பரமார்த்தமான எது சொல்கிறா? ச ஏபியா, அதை சஹா ஏபியான்னா இந்த மெத்தட்னால பிராபியதே யத்னாது. அந்த யத்னம் எதை வச்சு? சேவியாக தே சாஸ்திர சாதவா. சாஸ்திரத்தை தரவா இருந்து அதை நல்லா புரிஞ்சு அதுபடிக்கு யார் லைஃப் நடத்தின்னு இருக்காளோ அவள்லாம் சாதுக்கள். அந்த சாதுக்கள் என்ன செய்திருக்காளோ அவளை சேவை பண்ணுன்னா சுஷ்ரூஷ பண்ணுன்னு அர்த்தம். இது அர்ஜுனன் கேட்குறான் கீதையில்.
ஞானம்தான் எல்லாத்த விட பெருசுன்னு சொல்றியே கிருஷ்ணா, இந்த ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்டேன். நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே அப்படின்னு சொல்றது இல்லையா? நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் மிக வித்தியதே. இந்த உலகத்தில் ஞானத்துக்கு ஈக்குவலான ஒன்றுமே இல்லைன்னு சொல்றியே, அது எப்படி அடையிறது? ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் 2 கிலோ ஞானம் வாங்கிட்டு வந்துடலாமோன்னு கேட்டான். எல்லாம் முடியாதுடா, ஒரே மெத்தடு. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. தத்வித்தி தெரிஞ்சுக்கோ, பிரணிபாதேன நமஸ்காரம், பரிப்பிரஷ்னேன துருவி துருவி கேளு, சேவையா சுசூஷ பண்ணு. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவான். யாரு? ஞானினஹா, சாதாரண ஞானி இல்லையா, தத்துவதரிசினஹா. புஸ்தகத்தை படித்து ஆச்சாரியாலெல்லாம் என்ன கமெண்ட்ரி எழுதியிருக்காளோ அதை தன்னோட சொந்த சாகித்யம் சேர்த்தாமல் அப்படியே சொல்லக்கூடியவன் ஞானி. ஆனால் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அனுபவத்தில் கொண்டு வந்தவன் தத்துவ வித்து. தத்துவ வித்து தத்துவம் வேத்தி தஸ்மாத் தத்துவவித்து. தத்து துவம் இதி யாவது, அதுதான் இது அப்படிங்கிறத யார் அனுபவத்தில் கொண்டிருக்காளோ, ஞானி தியரட்டிஷியன், தத்துவவிது ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துடும். அப்படி இருக்கிறோம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். அவள் எதை வச்சு ப்ராக்டிஸாக கொண்டு வந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரம் வச்சு கொண்டு வந்துருக்கு. சாஸ்திரம் தானே வழி காட்டியிருக்கு அவளுக்கு. உபநிஷத்து தானே வழி காட்டியிருக்கு. உபநிஷத்து சாஸ்திரத்துல எல்லாம் பெரிய சாஸ்திரம். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஸ்திர சாதவா அவளை போய் நீ அணுகி அவள் கூட இருந்து சொல்கிற மாதிரி நீங்கள் பிரயத்தனம் பண்ணினால் உனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் அனந்த சமதா ஆனந்தம். இது வரத்துக்கு பரமார்த்த ஸ்வகம் விதுகு, இதை நீ பண்ணுறதுக்கு உள்ள பிரயத்தனம் பண்ணு. அதனால் சுபாவஸ்தை அசுபாவஸ்தைன்னு ரெண்டையும் சொல்லி சுபகர்மா அசுபகர்மா. சுபம் சுபம்னா க்ளீன் நீட் குட், இதெல்லாம் சாதாரண அர்த்தம். எப்பவுமே மோட்ச சாம்ராஜ்யம் வரும்போது தான் சுபமான வஸ்துன்னு சொல்லுது. அதை பண்ணு அப்படிங்க. அப்போ சாஸ்திர ரீதியாக இருக்கணும். சாஸ்திரத்தில் இருக்கிற சாதுக்களோடு கம்பெனி இருக்கணும். அவள் சொல்கிறத வச்சு நாம் ப்ரொசீட் பண்ணோம்னா இது சுபகாரியத்துக்கு உண்டான ஒரு வழி. அந்த டார்கெட்டும் எது வேணுமோ அது, அந்த டார்கெட்டு தான் அனந்த சமதா ப்ளஸ் ஆனந்தம். இது எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு, ரிட்டையர் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பித்தா போருமா கேட்டால் போகாது. ஏன்? அப்போ ஞாபகம் இருக்காது, புரியவும் செய்யாது. பேசானதுக்கப்புறம் படித்தா நம்ம சாஸ்திரங்கள் ஒன்றுமே முதியோர் கல்வியை ஒத்துக்கிறது இல்லை. முதியோர் கல்வின்னு ஒரு பெரிய திட்டம் சொல்கிறத இதை நம்ம சாஸ்திரங்கள் ஒத்துக்கிறது. ஏன்? படிக்கிறது ஞாபகம் இருக்காது, புரியவும் செய்யாது. என்னையாவது சொல்லிட்டுருப்பான், ஒன்றும் வழங்காது. அந்த இன்றைக்கும் பாருங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அஸ்ட்ராலஜர்கிட்ட போனோம்னா யங் அஸ்ட்ராலஜர்கிட்ட போகணும். வைத்தியத்துக்கு போனோம்னா வயசான வைத்தியர்கிட்ட போகணும். பால ஜோதிஷம் விருத்த வைத்தியம். இவர் எம்எஸ்எஃப்ஆர் சிஎஸ் எல்லாம் படிச்சிருப்பார். ஒரு 30 வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவருக்கு, தியரிட்டிக்கலாக பேசிட்டு இருப்பார். இங்கே மாத்தாண்டபடின்னு ஒரு 90 வயசு டாக்டர் இருந்தார், மியூசிக் அகாடமிக்கு ஆப்போசிட்டாக. எல்எம்பி தான் அவர், அந்த காலத்து எல்எம்பி. இந்த ஸ்டேன்லி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையாப்பா, ஸ்டான்லி, அது அன்றைக்கி ஸ்டான்லி மெடிக்கல் ஸ்கூல்னு பேர். அதுக்கு அங்கே தான் படித்தார் அவர் எல்எம்பி. அவர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறது என்ன பண்ணுவது தெரியுமா? அந்த ஊசியை ஸ்பிரிட்டில் போட்டு எடுத்து தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவார். பாயிலிங் எல்லாம் பண்ண மாட்டார் அவர். டெம்பரேச்சர் 2 minutes பார்ப்பார். தெர்மாமீட்டர் 2 minutes வைப்பார். கன்னியாகுமரிக்காரர் மார்த்தாண்டம் பிள்ளை. அவர் பேர் மார்த்தாண்டம் பிள்ளை. ஒரு 80 வாட்டி சபரிமலை போயிருக்கார். 80 டைம். போகும்போதெல்லாம் மருந்து கட்டிட்டு போகிற வரவாளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு. ரொம்ப புண்ணியவான். இந்த மாடர்ன் ஸ்கூல், இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்கு இல்லையா கோபாலபுரத்தில், அவரோட ப்ராப்பர்ட்டி அது. ஒரு ராஜாவோட இருந்தது, ராமநாடு ராஜாவோட. வேத்தவரி தீராத வேத்தவரி இருந்தது. இவர் க்யூர் பண்ணி கொடுத்தார். அது இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தார் அவர். அது எனக்கு இது வேண்டாம் சொல்லி ஸ்கூலுக்கு கொடுத்துருந்தார். அது இப்போ ஒர்த்து 100 crores கூட இருக்கும். அந்த மாதிரி பெரிய ஒரு மகானம். அவர்கிட்ட நான் கேட்பேன், என்ன டாக்டர் 2 minute வேணும் ടെമ്പറേച്ചർ നോക്കാൻ? ഇപ്പോൾ ഡോക്ടേഴ്സൊക്കെ അര മിനിറ്റിലേ നോക്കുന്നുള്ളൂ എന്ന് சொன்னால், ഞങ്ങൾക്ക് സായിപ്പുമാർ ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞു തന്നതുള്ളൂ. ദിസ് ഈസ് ഹൗ വി ഹാവ് ബീൻ ട്രെയിൻ.
அந்த மாதிரி வண்டர்ஃபுல். எந்த அவர் ஆண் பெண் குழந்தை பெரியவா எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணுவார். காசு வாங்கிக்க மாட்டார். 4 மணிக்கு எழுந்திருப்பார், குளித்து பாகவதன் 2 சாப்டர் வாசிப்பார். இந்த பிக் ஸ்ட்ரீட்டில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. 90 வயசு சார். காரை ஓட்டிகிட்டு போய் அவரோட காரை ஓட்டிகிட்டு போய் அவரே யாரையும் எழுத மாட்டார். தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்குவார் 6 மணிக்கு. 6 வந்தாலும் சரி, என்ன கம்ப்ளைண்ட் சரி, ஜென்ரல் ஃபீஸுக்கு தான் டீ முடியாட்டா ரெஃபர் பண்ணிடுவார். என்ன ஃபீஸு கேட்டால் அங்கே ஒரு பொட்டி வச்சுருப்பார். அதில் 8ஆம் தேதி வேணுங்க எடுத்தோடு சொல்லுவார். அதுக்குள்ளே இருந்தால் எடுத்துக்கோங்க. குருசாமி வரையார் மாதிரி. அந்த மாதிரி புத்த வைத்தியம் பார்க்கறதோடு சொல்லிவிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் பார்த்துருக்கேன். கார்பனேட் மிக்சர் சாப்டர் 1 அவர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ண இது கொடுக்க மாட்டார், எழுதிட்டே வருவார். சாஹிப் சிங் வந்து இருந்தான் மவுண்ட் ரோட்டில், தெரியுமா உங்களுக்கு? அவன் இவருக்கு வேண்டி தான் கடையை வச்சுருந்தான், டிஸ்பென்சிங் கெமிஸ்ட். இவெல்லாம் இப்போ பட்டதானே கொடுக்குறான், யாரும் எழுதுறது இல்லையா? அவர் எல்லாம் எழுதி கொடுக்கும். என்னது சொல்கிறேன், விருத்த வைத்தியம் பார்த்தா சொல்லிவிடுவார். இதுதான் டிசீஸு. பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் சொல்ல முடியாது. எஃப்ஆர்சிஎஸ் எம்ஆர்சிபி எல்லாம் சொல்ல முடியாது. எல்எம்பி தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் வயசான ஜோசியத்தை போனேன்னு வச்சுக்கோ, வயசான அஸ்ட்ராலஜர்கிட்ட என்ன நஷ்டத்துலேருந்து 10 வாட்டி உங்களே கப்புறது மறந்துவிடும். சின்ன வயசு இருந்தால் தான் பார்க்கும்போது என்ன காம்பினேஷன், இது என்ன யோகம், அது எந்த யோகம், கடற்கடன்னு ஸ்லோகங்கள் சொல்லுவார். இடம் என்ன மாதிரி திண்டாடணும் எல்லாம் மறந்து போயிடும். அதனால் யார்கிட்ட எப்போ போகணும், எப்போ படிக்கணும், அதுதான் கேட்குறாரு. இப்போ கொஸ்டின் பிரகலாதன் சொன்ன வார்த்தை சொல்ல போகிறேன். பாகவதத்தோட ஸ்லோகம் அது இங்கே இருக்குது. இது சப்போர்ட்டும் பாகவதம் சொல்கிறேன். என்ன சொல்கிறா, 30வது ஸ்லோகம். ஆபால்யாது அலம் அபியஸ்தைஹி சாஸ்திர சத் சங்கமாதிபிஹி குணைஹி புருஷயத்னேன ஸ்வார்த்தஹா சம்பத்யதேஹி தஹா சம்பத்யதே ஹிதஹ. ஆபால்யாது சின்ன வயசுலேருந்து, ஆபால்யாது அபியஸ்தைஹி அலம் அபியஸ்தைஹி. அலம்னா போரும் ஒரு அர்த்தம், சஃபிஷியன்ட் ஒரு அர்த்தம். practice or knowledge gained to the necessary extent from childhood itself. கேரளாவில் ப்ராக்டிஸ் எப்படி, சாயந்தரம் வெளியில் போய்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கை காலில் அலும்பி உட்காந்து விளக்கேற்றி வச்சு நாமம் சொல்லி நீங்கள் சாப்பாடு விட்டுட்டா. கேரளா உட்காந்து நாமம் சொல்லணும், அப்போ தான் சாப்பாடு கொடுப்போம். இதெல்லாம் நல்ல ப்ராக்டிஸ். அந்த குழந்தையிலேருந்து வந்தால் தான் எப்போவுமே வேறு வார்த்தை சொல்லாமல் ராமகிருஷ்ணா சொல்லுவோம், பழக்கம் தானே. அதனால் ஆபால்யாது அலம் அபியஸ்தை, டு தி எக்ஸ்டென்ட் நெசசரி அபியாசம் பண்ணி குழந்தையிலேருந்து. எந்த சங்கமம் வேணும், சாஸ்திர சங்கமாதிபி, சாஸ்திரம் சங்கமம், சத்சங்கம், சத்சங்கமாதிபி குணை, அறிந்து வரக்கூடிய இந்த குணங்கள்னால புருஷயத்னேன அந்த லைனில் எஃபர்ட் எடுத்தால் ஸ்வார்த்தா, தனக்கு என்ன உண்மையோ ஹிதமோ, பின்னாடி ஹிதம் இருக்குது, சம்பத்தியதே ஹிதா, ஸ்வார்த்தா ஹிதா சம்பத்தியதே. ஸ்வார்த்தகான்னா செல்ஃபிஷ்னு அர்த்தம். இருக்கலாமோ கூடாது. செல்ஃபிஷ் இருந்தால் என்ன அர்த்தம், தனக்குன்னு அர்த்தம் தானே, மற்றவாளுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதான் அந்த அஜெக்டிவ் போட்டார், ஹிதான்னு போட்டார். தனக்குள்ளது ஸ்வார்த்தா ஹிதா. நம்ம பாக்கியவாளுக்கு ஹிதம், பாக்கியவாளுக்கு அவா பண்ணிக்கணும். இப்போது குரு இருக்கார், அவரை விட நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு 1000 அம்மாவுக்கு ஈக்குவல் ஒரு குரு இருந்தாலும் முகூரை தூக்கி வச்சுட்டு மோட்டத்தில் கொண்டு விட மாட்டார், வழிகாட்டும். இப்படி போனால் தான் அவனுக்கு நல்லது, பண்ணுறது நம்ம தான் பண்ணணும். he will show you the path. அது மாதிரி தான் ஸ்வார்த்தா ஹிதா சம்பத்தியதே. ஸ்வார்த்தகாங்கிற அர்த்தம் நாட் செல்ஃபிஷ்னஸ்ஸு, தனக்கு வர வேண்டியது ஏதோ அதை பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த ஜீவனுக்கும் வர வேண்டியது ஒன்று தான், மோட்சம், வேறு ஒன்றும் இல்லை. ஜென்மம் எடுத்தாச்சா மோட்சம், இதுதான் ஸ்வார்த்தங்கிறது. பகவத்பாதால் விவேக சூடாமணி சொல்லும்போது, துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்பிய தத்ராவி பௌருஷம் இத கோன்வஸ்மி மூடாத்மா எஸ்து ஸ்வார்த்தே பிரமாத்தியதி. இத கோன்வஸ்மி மூடாத்மா யஹா தூ ஸ்வார்த்தே பிரமாத்தியதி. எப்போ துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்பிய தத்ராவி பௌருஷம். ஔவையார் சொன்ன மாதிரி தான், மானினா பருப்பது அருது, அதில் கூண் குருடு இல்லாமல் இருக்கிறது அருது, இதெல்லாம் சொல்கிறாள் இல்லையா.
அதுதான் துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்பிய தத்ராவி எல்லாரும் மனுஷனாக இருந்தால் கூட சிலவாளுக்கு முடியறதில்லை. கண்ணு தெரியல, காது கேட்கல. இப்போ எத்தனையோ பாவம் கஷ்டங்கள் இருக்கா. நல்ல காலத்துக்கு ஒன்றும் இல்லாமல் நன்னா வச்சுருக்கான்னாக்கா எதுக்கு வச்சுருக்கான்? அப்படி தெரியறதுக்கு என்ன உண்டோ அந்த பிரயத்தனம் பண்ணாமல் இருந்தால் சுவார்த்தத்தில் சுவார்த்தேயா பிரமாத்தியதி, அதாவது அறிவில்லாமல் இருந்துருக்கான்னா இதற்கோன்னு வசதி மூடாத்மா, இதை விட ஒரு டெலியூட்டட் பர்சன் உலகத்தில் பார்க்க முடியுமோன்னு கேட்குறேன். அப்போ சுவார்த்தத்துக்கு அர்த்தம் சாதாரண மீனிங்கு செல்ஃபிஷ்னஸ் அர்த்தம். செல்ஃபிஷாக தான் இருந்தாகணும் இந்த காரியத்தில். என்ன எனக்கு மோட்சம் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாதா? வேறு எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் உலகத்தில். ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம், வாசி வாங்கி கார் வாங்கி கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். மோட்சம் வாங்கி கொடுக்க முடியுமோ? ஞானம் வாங்கி கொடுக்க முடியுமோ? ஞானம் தானே மோட்சத்துக்கு வழி. ஞானத்துக்கு என்ன வழின்னா நான் தான் பாடுபட்டு ஆகணும். நீங்கள் ஒன்றும் பண்ணலாம். இப்படி போனால் ஞானம் கிடைக்கும், இப்படி போனால் மோட்சம் கிடைக்கும், வழிகாட்டலாம். குரு அதுதான் பண்ணிடுறார். குரு முதல் தூக்கிட்டு போய் கொண்டு விடுறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி குணைகி சாஸ்திர சங்கமாதிபிகி புருஷ யத்னேன, அதாவது எந்த ஒரு விஷயம் உலகத்தில் வரணுமானாலும் ரெண்டு காரணம் வரும். ஒரு காரணத்துக்கு பேர் மெட்டீரியல் காஸ்ட்னு பேர், ஒரு காரணத்துக்கு பேர் எஃபிஷியன்ட் காஸ்ட்னு பேர். மெட்டீரியல் காஸ்ட்னா மெட்டீரியல் சாமகிரி, எஃபிஷியன்ட் செய்யக்கூடியது. ஒரு பானை இருக்குது, இந்த பானைக்கு களிமண் இல்லாமல் பானை வருமோ? குயவன் மாத்திரம் இருந்தால் வராது. குயவன் உட்காந்துருக்கான், களிமண் இல்லை, வருமோ? வராது. அதனால் மெட்டீரியலும் வேணும், ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபிளும் வேணும். இது ரெண்டும் சேரும்போது தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது வரும். மெட்டீரியல் தான் இது. சாஸ்திரம்னு ஒரு மெட்டீரியல், குருவோட உபதேசங்கிறது ஒரு மெட்டீரியல். எது எஃபிஷியன்ட் காசு? புருஷ பிரயத்னம். இது ரெண்டும் சேரும்போது தான் அது பரிமளிக்கிறது. ஒரு கொஸ்டின் கேட்டால் உபநிஷத்தில், அப்போ பகவான் கிரியேட் பண்ணுறாங்கிறத அவருக்கு எது சார் மெட்டீரியல்னு கேட்டாங்க. பகவான் அனாதின்னு சொல்லிட்டார், அனந்தன்னு சொல்லிட்டார். அவருக்கு பரப்பும் இல்லை இறப்பும் இல்லை, எப்போ பார் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டார். அவர் தான் கிரியேட் பண்ணுறாருங்கிற ஒத்துன்னு விடுறோம். கிரியேட் எதை வச்சு பண்ணுறாரு? இப்போ அதுக்கு ஒரு மேட்ரு வேணுமே, மெட்டீரியல் வேணுமே. அப்போது அந்த மெட்டீரியலும் அவர் கூட இருந்தால் தானே கிரியேட் பண்ண முடியும். அப்போ அத்வைதத்துக்கு இது சரியாக வராதுன்னு தான். அத்வைதத்தை ஹானி வந்துவிடுமே. ரெண்டு இருக்கே. இப்போ மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது, கிரியேட்டர்னு ஒன்று இருக்கா. ரெண்டு ஏக கால ஏக தேசத்தில் இருந்துவிட்டா அத்வைதம் போயிருக்கேன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டான். அவரே தான் சார் மெட்டீரியல் தான். எப்படின்னு கேட்டான். உதாரணம் உலகத்தில் காட்டுறேன், புரிஞ்சுக்கோ. எட்டுக்கா பிடிச்சி காமிச்சுட்டு எதாவா ஊர்னா நாபா சிருஜதே கிருண்ணதேசா. வெட்டுக்காரி வலை போடுறது, அது வெளியிலேருந்து வலை வாங்கிட்டு வருதா? அதே தானே போடுறது. போட்டதுக்கப்புறம் அதிலே இருக்கா? இருக்குது. அது சாப்பிட்டு போய்டுறதா? போய்டுறது. ஒரு தரித்திரம் எட்டுக்காரிக்கு முடிஞ்சா பகவானுக்கு முடியாதோ வேண்டாம். கைப்பிடிக்க நியாயம். இதே பண்ணால் அது பண்ணாதான். அதனால் பகவான் தான் ரெண்டு காரணம். அதாவது உபாதானமும் அவர் தான், நிமித்தமும் அவர் தான். நிமித்தோபாதான காரணம் போட்டான். இட்ஸ் எ கம்பைன்டு காஸ் ஃபார் போத் மெட்டீரியல் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ். இங்கே சொல்கிறார், மெட்டீரியல் காசு கொடுத்தார். என்னெல்லாம் கொடுத்தார்? இப்போ சாஸ்திரம் கொடுத்தார், சத் சங்கம் கொடுத்தார். இதுதான் மெட்டீரியல். இவனுக்கு என்ன எஃபிஷியன்ட் காசு? புருஷ பிரயத்னம். சாஸ்திரம் எதுக்கு படிக்கிறான்? அதை எடுத்து யூஸ் பண்ணோம். என்னால் சொல்ல போகிறார், எல்லா சாஸ்திரமும் தெரியும், எல்லா வேதங்களும் தெரியும், எதை கேட்டாலும் கொப்பளிப்பன். ஆனால் அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸில் வரலை. எது போலன்னு கேட்டார். நல்லா சமைச்ச ஒரு ஐட்டத்தை கரண்டியால் பரிமாறும்போது சாப்பிட்றவாடெல்லாம் சௌக்கியமாக அனுபவிப்பாளே தவிர இந்த கரண்டிக்கு டேஸ்ட் தெரியுமோன்னு கேட்டார். அதீத்திய சதுரோ வேதான் தர்மசாஸ்திராணி அநேகசா பிரம்மதத்துவம் ந ஜானாதி தர்வி பாக்கரசம் யதா. இந்த பிஞ்சு கத்திரிக்காயில் பொரிச்ச குழம்பு பண்ணி எல்லாருக்கும் பெருமாறும்போது ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவா. இந்த கரண்டிக்கு என்ன தெரியும்? அப்படி இருந்து பிரயோஜனம் இல்லையா? அதனால தான் சாஸ்திரத்தை வச்சுட்டு சத்சங்கத்தை வச்சுட்டு அந்த விஷயத்தில் விஷயங்களை தனக்கு வசமாக்கி ஒருத்தன் பிரயத்தத்தினால தான் பண்ண முடியுங்கிறதுனால
புருஷ பிரயத்தனம் தான் சுப்பீரியரே தவிர இதெல்லாம் ஃபெய்த் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். டிசைரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் உலகத்தில் இருக்கிறதே பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ட்ராங்குலிட்டி தான். என்ன இருக்கட்டும், பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா, ட்ராங்குலிட்டி இல்லையா, அது புண்ணியம் கிடையாது. அதை மறக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், நல்லதோ கெட்டதோ. சில சமயத்தில் சத்சங்கத்தையும் போய் மறக்கலாம், சில சமயத்தில் டாஸ்மாக் போய் மறக்கலாம், ரெண்டு விதமும் மறக்கலாம். ஆனால் இது நல்லது, அது நல்லது இல்லை, டெம்பரரியாக ஏதாவது கொடுக்குறது இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆரம்பத்தில் பண்ணணுமா, ஆபால்யாது அலம் அபியஸ்தை. இதைத்தான் பிரகலாதன் சொன்னால், யூத்துங்கிறது இருக்கு, அது ஃப்ளீட்டிங், கொஞ்ச நாளைக்கு தான் யூத் இருக்கும், பிற வயசாகிடும். பட் அதுலேயே உனக்கு யூஸ் இருக்குது, அதை நீ யூஸ் பண்ணிக்கணும். டோன்ட் அலோவ் இட் டு கோ லைக் தட் சொல்லி, கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹா. பிரகலாத வாக்கியம் அது. கௌமாரா எப்போ இருக்கும்போதோ, குமார ஸ்டேஜ்லேயே, சின்ன வயசுலேயே ஆச்சரியது யார், பிராஜ்ஞா, புத்தி சாமர்த்தியம் என்ன பண்ணுவான், தர்மான் பாகவதானிஹா. இந்த உலகத்தில் எதெல்லாம் பாகவத தர்மங்களோ, பகவான் அடையிறதுக்கு உண்டான தர்மங்கள் எதெல்லாம் இருக்கோ, தர்மங்கிறது தர்மம், அதை சின்ன வயசுலேயே ப்ராக்டிஸில் கொண்டு வந்து விடாப்புடியாக இருந்தான்னா அவருக்கு நல்லது வர போகிறது. நடுவுலையோ வயசு காலத்திலோ படித்து என்ன பண்ண போகிறான் அவன், இவனுக்கு ஒன்றால் புரியாது, புரிஞ்சாரு ஞாபகம் இருக்காது, சொன்னதே சொல்லிட்டு ஏதாவது இருக்குன்னே தவிர இவன் முன்னுக்கு வருது. அதனால் அப்போ ஆரம்பித்து அந்த மெட்டீரியலோட புருஷ பிரயத்னம் அப்படிங்கிற அந்த விஷயம் ப்ராசஸையும் சேர்த்தினால் எந்த காரியம் நடக்குமே தவிர ஃபெய்ட்டு வர்றது தான் வரும் அப்படிலாம் கிடையாது. அப்படி இப்போ இது வரைக்கும் சாஸ்திராயச்ச சுகாயச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால், சுகாய, சுகங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் எங்கே வந்ததோ உடனே நீங்கள் அதை பிரம்மத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். வேறு சௌக்கியங்கிறது கிடையாது உலகத்தில். சுகங்கிற வார்த்தை பிரம்மத்துக்கு தான், பாக்கியெல்லாம் ஏதோ டெம்பரரி. ஸோ சாஸ்திராய, அதனால தத்வாரா சுகாயச்சா. அப்போ சாஸ்திரத்தை பேஸாக கொடுக்குறார். சாஸ்திரத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குரு சொல்கிறார். என்ன இப்போ மேட்ரு மாத்திரம் இருந்தால் போகாது. இப்போ புஸ்தகம் எத்தனையோ இருக்குது, புஸ்தகம் படித்தா புரியறதா நமக்கு. பகவத்கீதை 1000 கமெண்ட்ரி இருக்குது, திருக்குறள் 1000 கமெண்ட்ரி இருக்குது, ஏதாவது புரியறதா? படிக்கலாம், அப்படிதான். யூ கேன் ஒன்லி ரீடு. யாராவது ஒருத்தன் அதை எடுத்து உடச்சி பிரித்து சொல்லி கொடுத்தா புரியும். அப்போ குரு இஸ் டூயிங் நத்திங் பியாண்ட் வாட் த புக் இஸ் தேர். பட் நமக்கு புக்கில் எடுத்து புரிய வைக்கிறதுக்கு பண்ணி சொல்கிறாங்க. இது வரைக்கும் 7வது அத்தியாயம் பார்த்தோம். 8வது மறுபடியும் அதே ட்ரெண்டில் இன்வேலிடேஷன் ஆஃப் டெஸ்டினி. இந்த ஃபெய்த்துங்கிறத வேலிட் ஆர்குமெண்ட் இல்லை, இட் இஸ் இன்வேலிட் அப்படிங்கிற. என்னத்தினால? ஃபெய்ட்டுக்கு ஒரு ரூபம் இருக்கா, கண்ணால் பார்க்க முடியுமா? அதை இல்லை, அதுக்கு ஏதாவது பலம் இருக்குன்னு நினைக்கிறடா? ஃபால்ஸ் நோஷன் ரூட்டட் இன் இக்னரன்ஸ் அப்படின்னு. ஃபால்ஸ் நோஷன் ரூட்டட் இன் இக்னரன்ஸ். நம்ம எது தெரியலையோ அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். நான் ஆகிருதி நச்ச கர்மாணி ந ஸ்பந்தா ந பராக்கிரம தன் மித்யா ஞான வதூடம் தெய்வம் நாம கிமுச்சதே. நான் ஆகிருதி, ஃபெய்த்துக்கு ஏதாவது ஷேப் இருக்கா, விசிபிளாக இருக்கா, பர்செப்டிபிளாக இருக்கா, அதுக்கு விசிபிலிட்டி இருக்கா? ந கர்மாணி, அது ஒன்றும் வேலை செய்யலை. நாம் இன்னும் ஃபெய்ட்டு செய்கிறது சொல்கிறோம். ஃபெய்ட் என்ன வேலை செய்திருக்கு? மூமெண்ட்டும் கிடையாது, அதுக்கு பவரும் கிடையாது. ஆனால் மித்யாஜானம், மித்யாஜானம்னா பொய்ன்னு சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருதத்தில் மித்யான்னா பொய் இல்லை, அசத்தியம்தான் பொய். மித்யான்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது, அப்பேரண்டாக இருக்கும். அதுதான் ஜென்ம உலகம் பூரா மித்தியங்கிறது. உலகம் இருக்காதுன்னு கேட்டால் இல்லையே எப்படி சொல்கிறது? எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது, ஆனால் அது பர்மனன்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பர்மனன்ஸ் கிடையாது? சேஞ்ச் ஆகிட்டு. எது சேஞ்ச் ஆகிறதோ அது பர்மனெண்ட் இல்லை. என்னதுனால? ஒரு நாளைக்கு இது இல்லாமல் ஆகிடும். அந்த சேஞ்சு ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஒரு காலத்தில் இருக்காது. நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலாம், இல்லை இந்த கல்பத்தோடு எண்டில் கூட போகலாம். போயிடுங்கிறது மாத்திரம் உண்மை இல்லை. அதனால வித்தியாசம் இருக்கும். அசத்தியம் சொல்ல மாட்டான். அசத்தியம் தான் இல்லைங்கிறது தான். அத்தியந்த அபாவம் இருக்கணும். எங்கேயுமே இல்லைன்னா தான் அசத்தியம் சொல்ல முடியும். இருக்க
சாப்பிட்றோம், வேறு நிறைய இருக்குது, பேசுகிறோம், கேட்குறோம், எல்லாம் இருக்கு. எப்படி இல்லை சொல்கிறேன்னு கேட்டான். இருக்குது சார், சாப்பிட்டது பர்மனெண்ட்டாக இருந்தால் சரி தான் கேட்டான். இருக்கோ 3 மணி நேரத்துக்கு மறுபடியும் ஏதாவது தப்புன்னு இருக்கானா? அதனால இல்லையா, இருக்கிறது நிலையாக இருந்தால் தான் சத்தியத்துவம் சொல்லலாம். 3 காலத்துலேயும் மாறாமல் இருக்கணுமா, அதுதான் சத்தியம். தைகாலிக அபாத்தியத்துவம் சத்திய செலக்ஷனம். அப்படி இல்லையே, அதனால் மித்யா தன் மித்யா ஜானம். அதனால தெய்வம் நாம கிமிச்சுது. அதனால தான் தெய்வம் சொல்கிறானே தவிர அதுக்கு வேறு ஒரு குவாலிஃபிகேஷனும் பர்மனன்ட் சொல்லிட்டு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்னத்தினால இந்த மித்யா ஜானம் வருது? ஃபேட் இருக்குன்னு மித்யா ஏன்னு சொல்கிறான்னு கேட்டார். இவன் இந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டு விட்டான். தலையில் எழுத்துன்னு அக்செப்ட் பண்ணிட்டு விட்டான். தலையில் எழுத்து ஒன்று உண்டான்னு கேட்கறது இல்லை, அவன் விசாரிக்கிறது இல்லை. அது ஏதாவது விஷயத்தை நம்ம அப்படியே அப்சார்வ் பண்ணிவிட்டோம், விசாரிக்காமல் இருந்தால் சத்தியம் மாதிரி தோணும். ஸ்க்ரூட்டினி பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அது நம்ம பண்ணுறது இல்லையே. அப்போ பிளைண்ட் ஃபெய்த்தில் ஃபெய்த் ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் தலையில் எடுத்து இது விதி, அது எக்ஸாமின் பண்ண போகிறதில்ல, அனலைஸ் பண்ண போகிறதில்ல. டெஸ்பரேஷன் சொல்லலாமா? டெஸ்பரேஷனும் நீங்கள் இருக்கலாம், பட் எஃபர்ட் என்ன? டெஸ்பரேட்டாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்குறது இல்லையா? ஏன் சார் இப்படி இருக்குன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ, ஏதோ இருக்குது சார், ஏதாவது அதுக்கு எடுத்து குடிப்பினே இல்லை இப்படி சொல்லிட்டு அது உள்ளே போக மாட்டேங்கிறோம். அதான் சார் குடிப்பினே இல்லை, வரது வரும். வி ஆர் ஸ்டாப்பிங் த. ஏன் வந்தது? இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலையே, இன்வெஸ்டிகேஷன் பண்ணலையே, விசாரங்கிறது பண்ணலையே. நம்பர் 1 இஸ் பிளைண்ட் ஃபெய்த்து. அப்படி தான் இருக்கும், அதில் வித்தியாசம் வராதுங்கிறது ஃபெய்த். அந்த ஃபெய்த்துக்கு பேசிஸ் உண்டா? இல்லை, பிளைண்ட் ஃபெய்த்து. 2வது நம்ம அன்வில்லிங்னஸ் ஆர் டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ் வாட் எவர் டு என்டர் இன்டு தி ஏரியா. வை இது ஏன் நடந்ததுன்னு யோசிக்க வருதில்லை. இந்த 2 காரணத்தினாலே இருக்குங்கிற காஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிளைண்ட் ஃபெய்த் அண்ட் லேக் ஆஃப் எஃபர்ட் டு இன்வெஸ்டிகேட் இன் த மேட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் சர்ப்பரிஜு நியாயம் கொடுத்தாரு. சர்ப்பரிஜு கயரில் பாம்பை பார்க்க தத்ரைவ மூடமதிபிகி தெய்வமஸ்தி நிச்சயா துர அவபோதேன ரஜ்வாமிவ புஜங்கமஹ. ரஜ்ஜு கயறு, புஜங்கமும் பாம்பு. புஜங்கம் புஜங்கமம் எல்லாம் பாடும் பாம்பு. அதாவது கால் இல்லை, அது பாடினாலே தானே போயிட்டு இருக்கு. அதனால அங்கந்தான் அதுக்கு புஜங்கம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கயரை பார்த்து துரவபோதேன, அவபோதம் ரியலைசேஷன், துரவபோதம் ராங் ரியலைசேஷன். ரியலைசேஷன் சொல்ல முடியாது, பதப்பிரயோகம் பண்ணுறோம். அப்போ துரவபோதேன ரஜ்வாமிவ புஜங்கமஹா. எக்ஸாம்பிள் காட்டுறேன். தத்ரைவ மூடமதிவிகி டெல்யூடட் பீப்புள். மூடன்னா டெல்யூடட், விஷயத்தை தெரியாது இருக்கிறவன் மூடன். தெய்வஹா, இது தெய்வம், அஸ்தி தெய்வம் இருக்கு அப்படின்னு நிச்சயம். இப்போ கயர் இருக்கு, பாம்பு மாதிரி இருக்கு, அசியூம் பண்ணிவிட்டேன் பாம்பு. எக்ஸாம் பண்ணல, பாம்பா இருக்குமா, பாம்பு தானா எல்லாம் பார்க்கல. லைட்டை போடவோ ஒரு கழியை கொண்டு வருதோ என்ன எதுவும் பார்க்கவோ பண்ணல. ஐயோ பாம்புன்னு அசியூம் பண்ணிட்டாரு. அந்த அசம்ஷனில் அதை விட்டு ஓடி போக பார்க்குறான், இல்லாட்டா அடிக்க பார்க்குறான், ஏதோ பண்ணுறான். He is basing his understanding on an assumption or a presumption which is not having any basis at all. இதுதான் ஃபெய்த்துங்கிறது. கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. அது குட் ஃபெய்த்தில் நம்பலாம், அது கூட தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை லேசினஸ்னால நம்பலாம். எப்படி பண்ணாலும் அது ஒரு நம்பிக்கை வித்தவுட் அன் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இதாவது அது என்னான்னு பார்த்தா தெரிஞ்சுவிடும். ஃபெய்ட்டு சொல்கிறோமே உண்மையாக ஃபெய்ட்டு தானே, இல்லை வேறு ஏதாவது காரணம்? உலகத்தில் காரியம் வரணுமானால் காரணம் வேணும். ஒரு காரணம் இருந்தால் ஒரு காரியம் வந்து தான் தீரும். இதை தடுக்க முடியாது. வேணால் தெரியாதுன்னு சொன்னாமே தவிர தடுக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி காட்டினேன். தத்ரைவ மூடமதிவிகி, இந்த இடத்துலையே மூடமதிவிகி, people who do not realize or who are in delusion, தெய்வம் அஸ்தி, ஃபெய்த் ஒன்று இருக்குது, இது நிச்சயா. அவன் யோசிக்கிறது இல்லை, அனலைஸ் பண்ணுறது இல்லை. They come to a conclusion without analyzing what it is. எப்பொருள் எத்தன்மைத்த ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறள்.
எப்பொருள் எத்தன்மை தாய் என்ன வேணா இருக்கட்டும், அது மெய்ப்பொருள் என்னன்னு நீ பார்க்காம இருக்க வரைக்கும் உனக்கு அறிவு வராது. அதை எடுத்துக்கலாம். அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் காட்டினார் பின்னாடி. இப்போ தீ நெருப்பு இருக்கு, அது எனக்கு விதி இருந்தால் எரியட்டும், என்ன இல்லைடா எரியாமல் இருக்கட்டும், கையோ காலையோ விடலாமா? இட் இட் இஸ் ஃபேட்டட் இட் வில் பர்ன் மீ, அதர்வைஸ் ஐ வில் நாட் பி பர்ன்ட் அப்படின்னு கையை விட்டாங்க. இவரை நீங்கள் பிராக்கியம் சொல்லுவேளா மூடன் சொல்லுவேளான்னு கேட்குறாங்க. மூடானுமான சம்சித்திம் தெய்வம் யஸ்யாஸ்தி துர்மதி தெய்வாது தாஹோ அஸ்தி ந வா இதி கந்தவியம் தேன பாவது. If I think that if I am fated to be burnt by the fire, I will be. Otherwise I will not be. So I don't mind going. என்னை ஃபேட்டு காப்பாற்றி கொடு அப்படின்னு இருக்கிறவன் யாருன்னு கேட்டார். துர்மதி. திங்கிங்கே பண்ணது யோசிச்சு பார்த்தா அவனுக்கு தெரியும். அதே மாதிரி சொன்னார் அடுத்தது, எல்லாமே அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எதுக்கு வேலை செய்யணும்னு கேட்குறாரு. நடக்கிறது நடக்கணுவேன், சாப்பிடணுமா போகணுமா எல்லாம் அதுபடியும் நடக்குவேன். கிளாக் லைக் உங்களை தள்ளிகிட்டே போயிடுமே தெரியாது. வை ஆர் யூ டூயிங் எனி ஆக்ஷன்? சும்மா கை கட்டின்னு உட்காந்துறேன், மரம் வச்சோம் தண்ணி ஊற்றுவோம்னு உட்காரணும், அது வருமா அப்படின்னு கேட்குறேன். தெய்வம் ஏவேக தெய்வம் ஏவ இக இகன்னா அஸ்மின் லோகே தெய்வம் ஏவேக செய்து கர்த்தா. கர்த்தான்னா வாங்க மேடம், திஷா தெய்வம் ஏவேக சேத் கர்த்தா. இந்த ஃபேட்டு தான் எல்லாத்துக்கும் கர்த்தா, செய்யக்கூடியது அப்படின்னு இருந்துவிட்டா. பும்சாமி ஹிமிக சேஷ்டையா, இங்கே வேலை செய்யறதுல என்ன பர்பஸ் இருக்கு? நான் அதுதானே செய்யறது. நம்ம செய்யணும்னாலே செய்யறது இல்லை உலகத்தில். இன்னொருத்தன் செய்யணும் தான் நம்ம ஏன் செய்யப்படும் இல்லையா? நம்ம வேலை செய்யறதுக்கே சொன்னதான். ஆரோக்கியம் செய்யப்படும் தான் ரொம்ப சௌரியம். அப்படி உட்காந்துடலாமா இல்லையா? ஸ்நான தான ஆசன ஆச்சாராக தெய்வமேவ கரிசதி. எல்லா வேலையும் அதே பண்ணணுமே. நம்ம சும்மா கை கட்டி உட்காந்தா போருமே. சொல்லுவா சிவனேன்னு தெரிஞ்சு. சிவனேன்னு எப்போ இருப்பான்? அந்த லெவலில் இருக்கணும் இருப்பான். சிவனே இருக்க சாதாரண விஷயமா சிவனே இருக்க முடியுமா? கண்ணை மூட்டுனா தான் வேண்டாத சிந்தைகள்லாம் வரும். வேறு எந்த வேலையும் செய்யும்போதும் கொஞ்சமாவது கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நான் தியானம் பண்ண கூட உட்காருவேன். அப்படி தான் கரடி புலி அது இது தேவையில்லாதெல்லாம். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அப்படி எல்லாம் செய்யறதுனா அதே ஜெயித்து போகிறது. நான் இதெல்லாம் பண்ணுறேன். நான் அடுத்து சொல்கிறா, இது வரைக்கும் சாஸ்திரம் குரு சொன்னா இல்லையா, தேவையில்லையேங்கிறார். எல்லாம் ஃபேட்டே செய்து விடுமானால் எனக்கு சாஸ்திரமும் ஃபேட்டு சொல்லிக் கொடுக்கட்டும், குருவும் ஃபேட்டாகவே இருக்கட்டும், எனக்கு தான் மோட்சம் கிடச்சிடும். இதுக்கு திண்டாடம் எல்லாமும் நிறைய மெத்தட்லாம் செஞ்சு சித்த சித்தி வேணுங்கிறான், பக்திங்கிறான், குருங்கிறான், அதை பண்ணு இதை பண்ணு, பெரிய தொல்லையாக இருக்குது. இதெல்லாம் பண்ணி தான் ஞானம் பண்ணோம்னா பெரிய உதுரமாச்சே. எனக்கு வரத்துக்கு ஃபைட்டே பண்ணி விடுமா? நான் கம்முன்னு உட்காந்துருக்கேன், வரட்டுமே. ஒரு வேலையும் செய்யுமா சும்மா உட்காந்தா எல்லா வேலையும் நடக்குமா? அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? ஃபைட்டு பண்ணுறது ஏதாவது நடக்கிறதா விதத்தில்? ஒரு சின்ன வேலை கூட திரும்ப புள்ளி போடணுமா நீங்கள் தான் போடணும். அது ஃபைட்டு பண்ணல, கொஞ்சம் ஃபைட்டுங்கிறது அப்படிங்கிறோம். கிம்வா சாஸ்திரோபதேசேன மூகஹாயம் புருஷக்கிலா. மூகா கம்மன் உட்காந்துருக்கான். அவனுக்கு போய் சாஸ்திரோபதேசம் அவனுக்கு எதுக்கு தேவையில்லையே? தம் ஆச்சாரியதே தெய்வேன. ஆச்சாரியன் தெய்வம், தெய்வமே பண்ணுதானா? கிம் தஸ்ய இக உபதேசத்தே. உலகத்தில் அவனுக்கு உபதேசமே வேண்டாங்க. அப்படியே உட்காந்துருக்கட்டும், டக்கு டக்குன்னு படிச்சு சொல்கிறேன். ஆளுக்கு வரும்னு ஸ்வேதாசுவன்னு சொல்கிறது. இப்படி ஒரு ஆளுக்கு வரும். அது நமக்கு சாதாரண ஆளுக்கு வராது. சும்மா உட்காந்தா வரும் சொல்கிறது. இதுக்கு ஒரு ஆட்சேபம் இல்லை, அது ஹையர் லெவலில் சொல்கிறது. அது அப்படி எடுத்துக்கலாம். ஸ்வேதாசத்திர உபநிஷத்தில் ஒரு லைன், யாருக்கு கடவுள்கிட்ட அளவு கடந்த பக்தி இருக்கோ, பிரேமை இருக்கோ, அதே அளவுக்கு குருவுட்டி இருக்கும். நமக்கு ஹிந்து நம்ம சமுதாயத்தில் பகவானுக்கும் குருவுக்கும் வித்தியாசம் கிடையாது. நமக்கு ரெண்டும் ஒரே தான், ஆன் பார். ஆமாம், பகவான்கிட்ட எத்தனை உண்டு உங்களுக்கு பக்தி இருக்கோ, அது எத்தனை இருக்கணும்னு கேட்டால் பக்திக்கு டெஃபினிஷனே அளவு கடந்ததுன்னு தான் அர்த்தம்.
பக்திக்கு டெஃபினேஷன் நாரத பக்தி சூத்திரம் சொல்லும் போதும் சாண்டில்ய பக்தி சூத்திரம் சொல்லும் போதும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாத இருக்கக்கூடிய பிரேமைக்கு தான் பக்தின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பக்தி பகவான்கிட்ட யாருக்கு இருக்கோ அதே அளவு ஒரு எள்ளு குறையாமல் குருவுட்டி இருக்கோ அவளுக்கு யாருமே ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சாஸ்திரங்கள் படித்து படித்து தெரியுமா, இது சொல்லிக் கொடுத்து தான் தெரியுமோ, நான் சொல்லிக் கொடுக்காததுன்னு தெரியும்னு சொல்கிறார். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்ய ஏதே அகதிதாக்கியர்த்தாக பிரகாசந்தே. ஒரு பேர் கொடுத்தார் அவருக்கு, மகாத்மனா. அவள்லாம் மகாத்மாக்கள். மகாத்மாக்களுக்கெல்லாம் பாடமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவள் பக்தினாலே ஈஸ்வர பக்தி அண்ட் ஆன் பார் வித் தட் குரு பக்தி. அதனால் நமக்கு குரு விட்டு ஒன்றும் வழி கிடையாது. சிவன் கோஷன் விட்டா வழி இருக்குது, குரு சொல்லி கொடுத்துருவார். குரு கோஷன் விட்டா ஒன்றும் இல்லை. பகவானுக்கு நமக்கும் பாலம் குரு. பாலம் போயிட்டு அப்படி அங்கே போகிறோம். அதனால் அவர் வரும் நமக்கு. சிவே ருஷ்டே குருஸ்திராதா. சிவன் கோஷன் விட்டார், குரு உங்களை காப்பாற்று. குரு ருஷ்டே கஷ்டனா பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி உள்ளவாளுக்கு அந்த அளவுக்கு உங்கள் பக்தி இருந்து ஈஸ்வர பக்தியோ குரு பக்தியோ ஆன் பாராக இருந்து கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருந்தாக்கா பிரகாசந்தே. எது சொல்லிக் கொடுக்காது அகதிதாகியர்த்தாக. கதிதாகியர்த்தாக கதை வேறு. சொன்னாலே சாஸ்திரம் புரியறதில்லை. 1000 வாட்டி கீதை வாசிக்கிறோம், புரிய மாட்டேங்குது. இது அகதிதாகியர்த்தாக, சொல்லாதே புரியுமா, படித்து 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 புரியுமா. அப்போது குரு வேணுமா, சாஸ்திரம் வேணுமான்னா வேண்டாம். யாருக்கு? அவளுக்கு. நம்ம அதை போய் ஈக்குவல் பண்ண முடியாது. இதுக்கு பூர்வ ஜென்மம்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் அர்த்தம் கடைசியில் வருது. எல்லா இதுவும் தான் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் தானே. அதனால இப்போ மூட்டி இருக்கும்போது பேலன்ஸை ஏற்றிக்கோங்கிறான். பூர்வ ஜென்மத்தினால வந்தது தான் இப்போ திண்டாட்டமோ சௌக்கியமோ அது நல்லா தெரியறது. ஏன் காரியகாரண சம்பந்தம் இப்போ தெரியறதோ இல்லையா? அப்போ இருக்கிற நாளில் நல்லதை பண்ணி கொஞ்சம் நல்லதை ஏற்றிக்கோங்க. அப்போ டேக் ஆஃப் பாயிண்டாக வருமா இல்லையா? அடுத்தது ஏதாவது வந்துட்டா 6வது அத்தியாயம் கீழே அவ்வளோதான். அதனால் அப்படி இல்லைன்னு இல்லை. அந்த எக்ஸப்ஷன் நம்ம வருமா ஜென்ரலில் வருமா பாருமா. பகுலத்தில் இருக்கிறவாள்லாம் எக்ஸப்ஷன் இருக்காளா இல்லை திண்டாடுறது இருக்காளா? அப்போ அவளுக்கு எந்த மெத்தேடு வேணும் அது சொல்ல முடியாது. பகவத் பாதாள் வந்து ஒரு இடத்துல போய் கல்லு குடித்தார். ஐயோ கல்லு குடிச்சாருன்னு அடுத்தது இந்த ஈயத்தை உரிக்கின்னு இருக்கான், அதே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். ஈயத்தை உரிக்கின்னு இருக்கான், லெட்டு தனி மாதிரி இருக்குது, அது கிளாஸ் எடுத்து குடிச்சுப்போம். இதை குடிக்கிறவன அதையும் குடித்தா தேவையில்லை, இதை மாத்திரம் குடிப்பேன்னா அது என்ன நியாயம்? ஸ்ரீமத் பாகவதம் லெசனில் விட்டு எங்கிட்ட கேட்டால் வரும்போது என்ன சார் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா பகவான் பண்ணுறது சரியில்லையேன்னா அது பகவானை இவன் தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஏன் சார் சரியில்லை? 16,008 பாரியால் சார் நான் அந்நியாயம் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வாசம் தான். ஆனால் அவர் இந்த சின்ன சிண்டி வரல கோவர்த்தனுக்கு ஒரு 7 நாளைக்கு அகோராத்தம் தூக்கினாட. நீ ஒரு கல்லை தூக்க ஒரு பாரியாளுக்கே யோகி கிடையாது. இப்போ பகவான் பற்றி கற்றுருக்கு. யாரை யாரோட கம்பேர் பண்ணுறது? எப்பவுமே உபமைனாக்கா இக்வாலிட்டி இருக்கும். யூ கான் கம்பேர் திங்ஸ் விச் cannot be compared. இதெல்லாம் அமானுஷிகமான விஷயங்கள்லாம் போய் கம்பேர் பண்ணிட்டு அதே ஒரு தத்துவம் இருக்கு. அது விட்டுருக்கோம். சூரியசுவாமி சொன்ன மாதிரி ராசகிரியெல்லாம் படிக்காதுன்னு ராச பஞ்சாத்தியாயிச்சு 5 அத்தியாயத்தை ராசகிரி விஸ்தரை பண்ணுறார் வியாசர். அதே நாராயணியத்துலேயும் 5 அத்தியாயம் இருக்குது. வியாசருக்கு தெரியாதா? அதுதான் சொன்னார். இன்ட்ரடக்ஷன் சொல்கிறார், உனக்கு இது வந்து சாதாரண மனுஷனோட நிலையில் படிக்கிறதா படிக்காத இப்படி பாக்கியெல்லாம் படி. இது படித்தே பெரிய பெரியவா சொன்னான். இது நம்ம பெரிய பெரியவாட்ட கேட்டான், இல்லை பெரியவா இந்த மாதிரி ராசகிரிகள் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரியாக இருக்கேன்னா. உனக்கு அப்படி இருக்கோ? எனக்கு அதை படித்தோன்னு தான்டா சன்னியாசி ஆகணும் தோணிட்டு நம்ம பார்வையை பொறுத்து. அதனால் கிம்பா சாஸ்திரோபதேசேன மூகாயம் புருஷக்கில சஞ்சாரியதே 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 2 பாடம். து தெய்வேனா கிம் கஸ்ய இக உபதிஷதே. எல்லாமே பகவான் எல்லாமே பேச்சு பண்ணிவிடும், எல்லாம் தலையெழுது போல் நடக்கும்னு சொல்லிவிட்டா சாஸ்திரோபதேசமும் வேண்டாம், அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியாரும் வேண்டாம். ஏன்னா அது 2 பேர் பண்ணிவிடுவேன். ஆனால் அப்படி பண்ணுறது இல்லையே. குரு வச்சு
சாஸ்திரம் வச்சு தான் நம்ம முன்னேறதுக்கு வழி கொடுத்துருக்காளே தவிர சும்மா உட்காரு வரும் தவிர யாராவது இங்கே ஒரு வேலையும் செய்யாமல் ஏதாவது அடைஞ்சாங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுலாமா? நான் ஒத்துன்னு விடுறேன். ஃபேட்டு தான் எல்லாத்துக்கும் ஒன்று காமிக்க முடியுமா? நான் நச்ச நிஸ்யந்ததா லோகே திருஷ்டா இக சவதாம்பினா. சவம் செத்து போன பாடி தான் வேணால் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குமே தவிர உஷூர் இருந்தால் ஆக்டிவிட்டி இருக்கணும். இன்றைக்கி என்ன சொல்கிறான்? வாட் இஸ் த சைன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்? லைஃப் இஸ் த சைன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா? லைஃப் இல்லையா? இல்லையே. அதுக்கு வேணால் ஆக்டிவிட்டி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாமே தவிர பாக்கி எந்த ஒரு ஜீவனுக்குள்ள வஸ்துவுக்கும் ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி சின்ன அளவுக்கு இருக்கலாம், மீடியம் இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அதை அடையிறதுக்கு உண்டான லெவலில் ஆக்டிவிட்டி வந்தால் தான் அடையலாமே தவிர சும்மா உட்காந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் கிடைக்கும் சொன்னால் எப்படி? ஸ்பந்தஸ்ட பலசம்பிராப்தி. ஸ்பந்தம்ங்கிறது மூமெண்ட்டே அர்த்தம். ஸ்பந்தஸ்ட பலசம்பிராப்தி. ஒரு ஏதாவது ரிசல்ட் வேணும்னா அதுக்கு தஸ்மாது தெய்வம் நிரர்த்தகம். ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ். நிரர்த்தகம். தெய்வங்கிறத ஃபேக்ட். தெய்வம் தான் காடுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஃபேக்ட். அதனால அஸ்ட்ராலஜர்ஸ்க்கெல்லாம் தெய்வஜ்ஞானி. தெய்வம் ஜானாதி தஸ்மாத் தெய்வம். ஃபேக்ட். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ ந ச நிஸ்யந்ததா லோகே திருஷ்டா சவதாம்பினா. இறந்து போனால தவிர பாக்கி எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அங்கே தான் ஆக்டிவிட்டி இல்லை. அப்போது ஸ்பந்தகா இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறது? பல சம்பிராப்தி. ஆக்டிவிட்டி alone will get you some result. தஸ்மாத் தெய்வம் நிரர்த்தகம். அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸு எதுன்னு கேட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் லிம்ஸ் அது சேர்ந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து ஃபெய்த் வரும்? மிதோ அங்கானி சமாசாத்திய துவயோஹோ ஏகைக கர்த்ததா அஸ்தாதீனாம் ஹதத்வேஹு ந தெய்வேன குஜித்கிருதம். எந்த வேலை செய்யறதுக்கும் ஏதோ ஒரு பாடியோ ஒரு இம்ப்ளிமெண்ட்டோ வேண்டியிருக்கு. இதை வச்சுட்டு தான் நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறோமே தவிர இம்ப்ளிமெண்ட்டு தான் பாடியில் உள்ள மெம்பர்ஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் அர்த்தம். அதை வச்சுட்டு தான் நம்ம ஏதோ ஒரு வேலையை சேரோமே தவிர சும்மா உட்காந்து போயிட்டு சொல்கிறது இல்லை. யார் அந்த மாதிரி இருப்பான்னு கேட்டால் வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனும் அல்லாட்டா பிளைண்டாக அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவனும் இவன் தான் இந்த பேட்டி சொல்லிட்டு உட்காந்துருப்பனே தவிர அது கடைசியில் எங்கே கொண்ட விடும்னு கேட்டால் இவனோட டிஸ்ட்ரக்ஷனில் கொண்ட விட்டுவிடும். மூடைகி பிரகல்பிதம் தெய்வம் தத் பராஸ்தே க்ஷயம் கதா. மூடைகி பிரகல்பிதம் தெய்வம். பேட்டுங்கிறது யார் சொல்லியிருக்காங்கன்னா டில்யூடட் பீப்புள். தத்பராக ஃபேட்டுன்னு அப்படியே தத்பராயணாக தத்பராக க்ஷயம் கதா. அவன் இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் கீழே தான் போகிறான். ராஜ்யா தூ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன், யோசிக்கிறவன் பௌருஷார்த்தேன பதம் உத்தமதான். எஃபர்ட்னால தான் வரான் அப்படின்னு சொல்லி முன்னாலேயும் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னார். திரிமூர்த்திகள் எப்படி வந்தான்னு சொன்னார், இந்திரன் எப்படி வந்தான்னு சொன்னார். இதெல்லாம் எஃபர்ட் இல்லாமல் வர முடியலை. ஏதோ அவளுக்கு பதவி யாரையும் கொண்ட கொடுத்து ஃபெய்த்துன்னு சொல்லி அவள் உட்காரலை அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் சொல்கிறார், இது நீங்கள் எப்போ நீங்கள் நம்பலாம்னு கேட்டால் ஒருத்தனுக்கு சிரச்சேதமாகணுங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிறான். எதனால சொல்கிறான்? அவன் விதி இல்லை, பூர்வ கர்மா பார்த்து சொல்கிறான். இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்கிறதுனால இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை வரும்னு சொல்கிறான். இவன் தப்பிச்சு விடுவேன்னு சொன்னேன்னாக்கா ஃபேட்டுன்னு வேணால் நான் சொல்கிறேன். நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். அநியாயமான ஜட்ஜ்மெண்ட்டு பல விதமாக போகும். அதை பற்றி நம்ம பேசுகிறேன். ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது நியாயமாக இருக்கணும்னு தான். அதனால தான் ஜட்ஜை மயிலாடுன்னு கூப்பிடுறான். இந்த மயிலாடு அவரும் மனுஷன் தானே, ஏன் இவர் லார்ட்ஷிப் தானே ஏன் சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற சமயத்தில் பகவான் ஒரு பர்சன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது, ஜஸ்டிஸ் கொடுப்பேன்னு அர்த்தம். அதனால தான் மயிலாடுன்னு அர்த்தம். அதுவா தெரியாக்கி ஜட்ஜுக்கு கூப்பிட்டா போகிறோம் எல்லாம் சொல்லி எல்லாம் அது சப்ஜிகேஷன் இல்லை. ஹவு காட் கிவ்ஸ் ஜஸ்டிஸ். அந்த சமயத்தில் அவன் காட் மாதிரி இருக்கான். ஃப்ரம் சம்வேர் இஸ் இன்ஸ்டியூஷன் வில் டெல் ஹிம் வாட் ஷுட் பி டன். தட் இஸ் வை இஸ் கால்ட் மை லார்ட், யுவர் லார்ட்ஷிப் எல்லாம் சொல்கிறாங்க. காலவித்பிஹி விநிர்ணீதம்
यस्य अति शिर जीविता नचेது ஜீவதி சஞ்சின்ன சிராக தது தெய்வமுத்தமம். காலவித்தி காலத்தை தெரிஞ்சு பேசக்கூடியவா எந்த காலத்தில் இந்த அஸ்ட்ராலஜி அதுதான். இப்போ அந்த அஸ்ட்ராலஜி எந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கோம்னு கேட்டால், நான் இன்டர்வியூக்கு போகிறேன் வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். அஸ்ட்ராலஜி இதுக்கு வரவே இல்லை. அஸ்ட்ராலஜி வேதத்துக்கு ஒரு அங்கம், வேதத்தோட அங்கங்களில் ஜோதிஷம் ஒரு அங்கம். ஜோதிஷம் இஸ் சப்போஸ் டு பி ஐஸ் அது வேதம். ஐ இருந்தால் தானே பார்க்குறது. எந்த உறுப்பு இருந்தாலும் சரிதான், பட் ஐ இல்லையானா கஷ்டம் இல்லையா. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் தான், கண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். இல்லையானா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். அப்போ இது வேதத்தோடு கண்ணுங்கிறான் அஸ்ட்ராலஜி. எதுக்கு அது வந்ததுன்னு கேட்டால், எந்த டைமில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணினால் அது உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்குமோ அந்த டைமை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்குது. ஹோரான்னு பேர் அஸ்ட்ராலஜி ஒரு பேர். ஹோரா இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அஹோராத்திரம். அஹோராத்திரம் மீன்ஸ் டே அண்ட் நைட். பிளானட்டோட மூவ்மெண்ட்லாம் டே அண்ட் நைட் தான். அது சின்னது, அது ஹோரா சாஸ்திரம்னு பேர் உண்டு அஸ்ட்ராலஜி. ஹோரா ஹோரானா டைம். அதில் சுபஹோரா இதெல்லாம் போடுறாங்க. ஹோரா எந்த டைமில் நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா எனக்கு நல்லதில்லை, சமூகத்துக்கு நல்லது. அதுதான் வச்சாங்க. எந்த சமயத்தில் யாக யஜ்ஞங்கள் பண்ணணும், எந்த சமயத்தில் ஒரு கர்மா பண்ணணும், அதனுடைய எஃபெக்ட்டு மற்றவாளுக்கு நல்லதை கொடுக்கணும். இதுதான் வேதம். வேதங்கிறது ஏதோ குறிப்பிட்ட ஆளுகளுக்கோ ஒரு பர்பஸுக்கோ வரல. வேதம் இஸ் ஃபார் நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆல்சோ. ஹோல் யூனிவர்ஸுக்கு நல்லதுக்கு வேதம். அதனால் எந்த டைமில் ஒரு காரியத்தை பண்ணினால் அது எல்லாருக்கும் நல்லது கொடுக்குமோ அந்த டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு வச்சது வேதாங்கமான அஸ்ட்ராலஜி. இப்போ அதெல்லாம் போயிடுது. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், கிடைக்குமா, அட்மிஷன் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் நம்ம அஸ்ட்ராலஜி கேட்குறோம். நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் சொன்னார் கலிவிடம் பண்ணத்தில் அஸ்ட்ராலஜி எப்படி இருக்கணும்னு தெரியுமா கேட்டால், யாராவது சார் நான் எத்தனை நாளைக்கு எனக்கு வந்து ஜீவன் கேட்டால் 120 சொல்லிக்கோங்கிறார், 120 ரூபாய் சொல்லுங்கிறார். அஸ்ட்ராலஜியில் மகாதேசையெல்லாம் கூட்டினா 120 வரும். வேதத்தில் 100, சதாயு புருஷோ சதமானம் பகுதி 100. அஸ்ட்ராலஜியில் மகாதேசி இருக்கு இல்லையா, ஒரு வந்துக்கும் அதை கூட்டிருக்கோம் 120 வரும். தைரியமாக 120 சொல்லுங்கிறார். ஐயோ அப்படி சொன்னால் தகராறு, என்ன தகராறு வரும்? இருந்தால் மேலே விடுவோம், போனால் கர்வா போகிறான்னு. ஆயு பிரஷ்னே தீர்க்கமாயு என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. எதே போலி அஸ்ட்ராலஜர். ஆயு பிரஷ்னே தீர்க்கமாயு வக்தவியம் மௌகூர்த்திகை ஜனை. முகூர்த்தம் வச்சு கொடுக்குறாள் மௌகூர்த்திகை ஜனை. அவள் என்ன சொல்லணுமா, தீர்க்கமாயு 120 வயசா கவலை விடாதுங்க. சொர்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கூட திருப்பணிங்க அப்படி வெளிக்கோங்கிறான். ஏன் ஜீவந்தோ பகுமன்யந்தே இப்படி இருந்துட்டான்னா வந்து மாலை போடுவேன். முருதாகா புஷந்தி கம்புனான்னு போனதுக்கப்புறம் நம்ம கேட்கவா போகிறேன். நான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆரோஸ்கோப்புடைய அந்த பிகினிங், அந்த பிறந்த உடனே எழுதி கொடுக்குற தற்குறின்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த குண்டலி எழுதும்போது 75 வரைக்கும் உள்ள கட்டங்கள் எல்லாம் எழுதி ஆஃப்டர் 75 சிந்தியம் போடுவேன். பாக்கி எல்லாம் தெய்வ நிச்சயம் போல சேஷம் சிந்தியம் போடுவோம். சேஷம் சிந்தியம் அவரால் எழுத முடியலையா? அதல்ல அதே போருமே. இதுக்கு மேலே என்ன கிழிக்க போறான். 75 வயசுக்கு ஞானம் வராம என்ன வரும்? ஒரு இடத்துல பார்த்தேன். சேஷம் சிந்தியம்னு போடுவேன். சிந்தியம் அந்த சமயத்தை யோசிப்பாரு. 2 இயர்லி நோட்டு பிடிக்கு ஒரு அளவுக்கு தானே சொல்லணும். 75 வயசு 60 வயசு 75 வயசுலாம் ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு பார்த்துக்கோ. அந்த சமயத்தை யோசிப்பாங்க. இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி காலவித்பிகி வினிர்ணீதா பாண்டித்யம் எஸ்யராக அடுத்த எக்ஸாம்பிள். காலவித்பிகி அதாவது அஸ்ட்ராலஜி படிக்கு வினிர்ணீதம் டிசைர் பண்ணக்கூடிய பாண்டித்யம் எஸ்ய அனத்யாபிதம் ஏவம். அனத்யாபிதம்னா படிக்காது இருக்குது. ஒருத்தர் சொல்கிறான் அவனுக்கு வந்து பாண்டித்யம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டான். எதை வச்சு சொல்கிறான் அவன்? புதன் எங்கே இருக்கானோ அதை வச்சு சொல்லுவான் அஸ்ட்ராலஜியில். புதன் இஸ் கன்சிடர்ட் டு பி தி நாலேஜ் கிவர். இல்லை கேது கூட 12 உட்காந்தான்னா மோட்சம் சொல்லுவான். அந்த மாதிரி நாலேஜ் வரும்.
மோட்சம் தான் ஞானம் தானே அது ஒரு இல்லை புதனை வச்சு தான் சொல்லுவான். புதன் தான் வித்தியக்கு. அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஆள் ரொம்ப பண்டிட் ஆகிடுவான். ஏன்னா புதன் நல்ல ஸ்வட்சத்திரத்தில் பலவானாக உட்காந்துருக்கான், உச்சனாக உட்காந்துருக்கான், அவனுக்கு வரும் சொன்னான்னா படிக்காமல் வருமா தற்குறி அதில் எழுதிட்டான். இவன் வந்து ரொம்ப பாண்டித்தியம் இருக்கும். அவன் சொல்லிட்டார் இல்லையா தனியாக பாண்டித்தியம் வரட்டும் அப்படின்னு தான் வருமா. எல்லாம் இருக்குது இண்டிகேட்டர்ஸ் தானே தவிர ஒரு வழியை காட்டுறார். அதுக்கு பிரயத்னம் இல்லாமல் வருதா? அப்போ மெட்டீரியலோ சர்க்கம்ஸ்டான்சஸோ இருந்தாலும் பிரயத்னம் இல்லைன்னா முடியாது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் காட்டினா விஸ்வாமித்தர் உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில், பெரிய சதஸ் இல்லையா, தசரதர் இருக்கார், முனிகள் இருக்கா, விஸ்வாமித்தர் இருக்கா, பாக்கி ஆளுகள்லாம் இருக்கா. அப்போ தானே ராமன் வந்து கேட்குற மாதிரி ஆரம்பித்தார். இந்த விஸ்வாமித்தர் உட்கார்ந்துருக்காரு இந்த மனுஷன். இவர் பிரம்மரிஷி எப்படி ஆனார்? மண்டையில் எழுதிருந்ததோ இந்த நாளைக்கு நீ பிரம்மரிஷி ஆகலை. அவர் முன்னால் ராஜாவாக இருந்தார், அதுக்கப்புறம் ராஜ ரிஷி ஆனார், அப்புறம் ரிஷி ஆனார், அப்புறம் மகர்ஷி ஆனார், அப்புறம் பிரம்மரிஷி ஆனார். இந்த ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்காரு. எப்படி சும்மா கை கட்டி உட்காந்துனால வட்டியா அதனால வந்திருக்காரு. இதுதான் ராமாயணத்தில் கதை. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் சண்டை வந்துடுறது. விஸ்வாமித்தர் ராஜா அப்படி வேட்டாடிந்து வரும்போது வசிஷ்டனோட ஆசிரமத்துக்கு வரார். ராஜா வந்திருக்கார், அவ கூட படைகள்லாம் வந்திருக்கு, ரெட்டினியும் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் சத்காரம் பண்ணுறார். எதை காமதேனு வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பாடு போட்டுருக்கார். விஸ்வாமித்தர் பார்த்தோன்னு ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை பேர் வந்திருக்கோம், நோட்டீஸ் இல்லாமல் இத்தனை பேருக்கும் ஆஹா ஓஹோன்னு விசிட் பண்ணியிருக்கார். என்ன காரணம்னு பார்த்தா இந்த மாடு எனக்கு கூடுதல் காட்டாரு. இல்லை இல்லை நீ 1000 மாடு எடுத்துகிட்டு போ, இது எனக்கு வேணும், நீ யாகத்துக்கு வேணும், யஜ்ஞத்துக்கு வேணும், அதுக்கு ஒரு விஷயம் கேட்கணும், கொடுக்குறியா இல்லையாங்க கேளு, கூட வந்தால் எடுத்துன்னு போயிடுங்க. அது வருமானா சண்டையாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தார். ராஜா வச்சா அஸ்திரங்கள்லாம் போட்டார். பிரம்மத்தட்டத்தை ஊந்துறாருங்க வசிஷ்டர். எந்த அஸ்திரம் போட்டாலும் சாப்பிட்டுடும். அதனால் அவரால் ஜெயிக்க முடியல. அப்போ சொல்கிறார் திக் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். விஸ்வாமித்தர் வாக்கியம் ராமாயணத்தில். நான் சத்திரியன், சத்திரியன் தான். சத்திரியனுக்கு என்ன சாமர்த்தியம்? அம்பு வில்லு தனுர்வேதம் தான் சாமர்த்தியம். புண்ணியம் இல்லாமல் எடுத்து ஏதோ தாடி வச்சோம் பிராமணன் உட்காந்துருந்தான் தபஸ்வி, அவனை எரிச்சு விடலாம் பார்த்தேன். அந்த பிரம்ம தண்டத்துக்குண்டான பவர் இல்லை பார்த்தியா. அதனால திக் சத்திரிய பலம் யூஸ்லெஸ் பிரம்ம தேஜோ இனி ஐ ஷுட் பிகம் தட் சொல்லி ஹி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ராஜா டு ரிஷி, ரிஷி டு ராஜா டு ராஜ ரிஷி டு ரிஷி டு மகர்ஷி டு பிரம்ம ரிஷி. கடைசியில் வசிஷ்டர் வாயாலேயே அதான் சொல்லுவோம், அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினான்னு சொல்லி அப்படி ஒன்று. இடவர்வ பாக்கியாவுக்கு 2 ஸ்லோகம் சொல்கிறேன் இதுக்கு சப்போர்ட்டாக. ரகுகணன் ராஜா, அவன் ஆத்ம ஞானமானங்கிறதுக்கு வந்துட்டே இருக்கான். அவனுக்கு பல்லக்கில் வரான். இவர் பாவம் ஜடபரகன்னா ஞானி, வெளியில் ஜடம் மாதிரி காட்டிப்பார். ஏன்னு கேட்டால் சங்கத்தினாலே கட்டி போட்டார் போன ஜென்மாவில். இது மானோட சங்கத்தினால. அதனால் இந்த வாட்டி யாருமே கூட வரக்கூடாதுங்கிறது வந்து தன்னையே ஒதுக்கிட்டு பார்த்தா ஆள் நல்லா உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. பல்லக்கு தூக்கிறதுக்கு லாய்க்குன்னு தூக்குறாங்க. பெரிய தூக்கிட்டோம். என்ன சொன்னாலும் செய்து ஏன்னா உடம்பை பற்றியே இருக்குன்னு விஷயமே கிடையாது. அதான் நடக்கும்போது வித்தியாசமாக நடந்துட்டு இருந்தாரு. ராஜாவுக்கு தலையில் அடிபட்டு கோபம் வந்தது, கண்ணா பண்ணா திட்டினேன். அது பேசாமல் இருக்கான். இத்தனை நேரம் திட்டினேன், உனக்கு ரோஷம் ஒன்றும் கிடையாதா? யாரை திட்டினேன்? இது வரையும் திட்டினே கிடையாது. யார் திட்டினேன்? உடம்பு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு பார்த்தான். இவனே பிரம்ம ஞானத்துக்கு குருவை தேடிட்டு போகிறான். ஓஹோ நேரே குரு வந்துட்டார் போல் இருக்குன்னு காலில் விழுந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும். எனக்கு யாரையுமே பயம் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் பயம். ஞானி இருக்கான் பார்த்ததா, பிரம்ம ஞானி, அவனைத்தான் பயம். அவனை போய் நான் ஏதாவது அவமானப்பட்டுட்டேன்னா அந்த சாபம் என்ன ரொம்ப விடாது, ரொம்ப நாளைக்கு பிடிச்சிட்டேன் சொல்லி யாரையெல்லாம் பயம் இல்லைன்னு லிஸ்ட்டு கொடுக்குறான். நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ராது நக்ஷூலன்னயமஸ்ய தண்டாது அக்னியர்க்க சோமானிலவித்தபாஸ்திராது சங்கே மிருஷம் பிரம்மகுலாவமானாது. நாகம் விஷங்கே, எனக்கு யாரையுமே பயம் இல்லை. யார? சுரராஜ வஜ்ரா, இந்த நோடு வஜ்ரம் இருக்க
அதை நான் பயப்படுவேன். சூலான் 3 கண்ணு இருக்கு சிவன், அவனோட சூலம், அதை நான் பயப்படுவேன். யமஸ்ய தண்டா, யமனோடு தண்டம், அதை பயமில்லை. அக்னி அர்க்கன் சூரியன், அனிலன் வாயு, அப்புறம் வித்தபன், வித்தம் பணம், வித்தத்தை பாதுகாக்கிறவன் அதானது குபேரன். இவாழ அஸ்திரங்களை பற்றி எனக்கு பயம் கிடையாது. அக்னி அர்க்க சோம அனில வித்தப அஸ்திராது பயம் இல்லை. ஆனால் சங்கே புருஷம் நடுங்கிற யாரை பார்த்து பிரம்ம குலாவமானாது. இப்போ உங்கள்கிட்ட போய் பல்லக்கு தூக்கு அது இதுன்னு நான் கலாமெல்லாம் பேசிவிட்டேனே, நீ யாருன்னே எனக்கு தெரியலை, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நீ தான் எனக்கு குருவோ, நான் யார் தொழில் பண்ணனோ அதான் நீ வந்திருக்க போட்டுருக்கு, அதனால் எனக்கு பிரம்ம ஜானத்தை நீ உபதேசம் பண்ணணும் அப்படின்னு. இந்த பிரம்ம ஜானம் வரதுக்கு என்ன வழிங்கிறது ஒரே ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டேன். அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அந்த சாதனை, இதெல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது. யார் சத்துக்களோ, யார் சாத்விகனாக இருக்காளோ, அவள் காலில் போய் விழுந்து அந்த காலில் உள்ள பொடியில் அபிஷேகம் பண்ணிட்டேன்னா உனக்கு வரும்னு. என்ன சொல்றா, ரகுகணே தபசானயாதி நெஜ்ஜயா நிர்வாபணாத்வா ந சந்தசா நைவ ஜலக்னி சூரியைகி விநாமகத் அதரஜோபிஷேகம். ரகுகணான்னு கூப்பிட்டார். ரகுகணா, ரகுகணே ஏதத்திலிருந்து பிரம்மஞானம். ரகுகணே தபசானயாதி, தபசு பண்ணுறேன்னு சொல்லி காட்டில் உட்காந்து கண்ணை முடின்னு ஏதோ உட்காந்து தாடி தலை வந்ததுனால வராது. ரகுகணே தபசானயாதி ந சேஜ்ஜயா, யாகம் எடுக்கணும். வீட்டிலேருந்து போய் நான் காட்டில் உட்காந்து ஏகாந்தமாக இருக்க போறேன்னு வீட்டிலேருந்து போனாலும், வீடுனா காடுன்னு அர்த்தம் இல்லை, சங்கம் இல்லாமல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோம், அதாவது வரலாம். நான் ஜெயிஜயா நிருபபனா கிருஹாத்வா நான் சந்தசா, உபநிஷத்தெல்லாம் படிச்சதுனால வரலாம். ஜல அர்க்கம், ஜலம் வருணன், அர்க்கம் சூரியன், இல்லை அக்னி, இவாளெல்லாம் அவசான இடத்துல வரலாம். நீங்கள் எப்படி வரும்னா வினா மகத்பாத ரஜோபிஷேகம், மகத்பாத ரஜஸ், மகத்பாத ரஜஸ் அபிஷேகம், வினா மகத் அத ரஜோபிஷேகம். அதனால தான் சொல்றார், யாருக்கு இந்த வரணும். இவர் எப்படி இந்த பிரம்மரிஷி பட்டம் வாங்கினாங்கிறது, இப்போ அவர் எந்த ஸ்டேஜில் இருக்கா, யாருமே நமஸ்காரம் பண்ணாலும் ஆயுர்வாதம் பண்ணால் பிரம்மஜானம் வரக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு வந்திருக்கு. யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு. ராஜா என்ன வந்திருக்குமா? ரிஷியா வந்திருக்காது, மகர்ஷியா வந்திருக்காது, பிரம்மரிஷியா வந்திருக்காது. பிரம்மங்கிறது வேதம், பிரம்மன்னா பிராமணன் அர்த்தம் இல்லை, பிரம்மன்னா வேதம். வேதத்துக்கு தான் எல்லா விஷயமும், வேதத்தோட தாற்பயம் தான் உபனிஷத்து. இப்போ யார் உபனிஷத்தை அனுசந்தானம் பண்ணி உபனிஷத்து வழியாகவே இருந்து உபனிஷத்தையே மனசில் வச்சிருந்து அந்த ரூபத்தை அனுபவத்தில் விழுந்திருக்காரோ அவெல்லாம் பிரம்ம ஞானிகள், பிரம்ம அனுபவிமான்கள். அவளு காலில் விழுந்து அந்த உறுதி தலையில் விழுந்து அதில் அபிஷேகமானால் இந்த காரியங்களால் வராத காரியம் இந்த பிரம்ம ஞானங்கள். அப்படி சொல்லி 6லேயும் 8 அத்தியாயத்தில் வசிஷ்டர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னு கேட்டால், எல்லா காரியங்களும் உத்தியமம் இல்லாமல் தலையில் எடுத்து சொல்லி உட்கார்ந்தாங்கன்னா ஒன்றும் நடக்காதுலாமா. நீ இப்போ சொல்கிறே பலவிதமான கம்ப்ளைண்ட்டு, அது இல்லை இது இல்லை, ஒரே வழி இருக்கிறது, எஃபர்ட் எடுக்கணும்னு இருக்குது. என்ன மாதிரி எஃபர்ட், எப்படி எடுக்கணும், யாருக்கு எடுக்கணும், எந்த லைனில் எடுக்கணும், இதை மாத்திரம் பார்த்து கரெக்டான மெத்தடில் போனேன்னா இதெல்லாம் தாண்டி நீ எங்கே போயிடலாங்கிற மாதிரி சொல்லும். சகல காரிய காரண விவர்ஜிதம் நிஜ விகல்பவசாது உபகல்பிதம் துவம் அனபேக்ஷ்ய தெய்வம் அசன்மயம் ஸ்ரேய சுபாஷய பௌருஷம் உத்தமம். லாஸ்ட் ஸ்லோகத்தில் அட்வைஸ். இதோட 8வது சாப்டர் பூர்த்தி. சகல காரிய காரண விவர்ஜிதம், காரிய காரணத்தை எல்லாம் அது இது இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் அதை விட்டுட்டு நிஜ விகல்பவசாது உபகல்பிதம், விகல்பம் வித்தியாசமான அண்டர்ஸ்டாண்டிங், விகல்பம் அதனால உபகல்பிதம், அதனால இருக்கிறத இல்லை இல்லாததை இருக்கு அப்படின்னு கல்பித்து கொண்டு வந்த அந்த விஷயத்தெல்லாம் அனபேட்சிய அதையெல்லாம் விட்டுட்டு, அது எதனால வருது? தெய்வம், அந்த தெய்வத்தை அனபேட்சிய அசன்மயம் அசத்மயம்,
தெய்வங்கிறது என்னது? சத்துமயம் இல்லை, அசத்து மயம். மயம் தான் கலப்பில்லாதது. இது பூரா இன்வேலிட் நாலேஜ் இந்த தெய்வங்கிறது. அதை விட்டுட்டு ஸ்ரேயனா ஆஸ்ரயான்னு அர்த்தம். என்ன எடுத்துக்கணும்? சுபாஷய பௌருஷம் உத்தமம். சுபாஷய பௌருஷம் உத்தமம். உத்தமமான எஃபெக்ட். எதுக்காக வேண்டி? சுபாஷயத்துக்கு. சுபம் சுகம்னா முன்னாலே பார்த்தாச்சு மோட்சம். மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடிய எந்த மெத்தட் இருக்கோ ரெண்டு தான், சாஸ்திரம் ஒன்று, குரு ஒன்று. அதை வச்சுட்டு இவர் சொன்னதை கட்டுண்டு மரணம் பண்ணி அசை போட்டு அந்த வழியில் போனாங்கன்னா இப்போ நீங்கள் பேசுறியே இந்த விஷயங்கள்லாம் ஒரு விரக்தி அது இது பிரயோஜனம் இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ஒரே வழியாக இருக்குது. அதனால் அது பண்ண அப்படின்னு சொல்லி முடிகிறார். 9வது சாப்டர் அடுத்த சனிக்கிழமை உண்டு.